ஓகேவா? இதுக்கும் கருணாநிதி ஓகே ஓகே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன ஒரு விஷயம்னா, வெறும் 2 வருஷம் ஆட்சி செஞ்ச அறிஞர் அண்ணாவுக்கே நம்ம அவ்வளவு படிச்சோம். அப்போ கருணாநிதி ஐயா அதிகமா ஆட்சி செஞ்ச கருணாநிதி ஐயாவை படிக்கும்போது எவ்வளவு இருக்கு போதோ. சரி, முக்கியமானது எடுத்துட்டு நம்ம தெரியாததை மட்டும் இங்க நோட் பண்ணிக்கலாம், தெரிஞ்சதை விட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ ஸ்கிரீன் ஓகே தானே ரமேஷ்? ஓகேவா? ஓகே தான் சார். ஓகே போலாம். 1969 டு 1976 கருணாநிதி ஆட்சி ஸ்டார்டிங்ல 1969 டு 76 சொல்றாங்க. ஒருவரை பெருமைப்படுத்தி நாம் பெருமைப்பட வேண்டும். ஆரூர் தாஸ் சொல்றாரு. ஒருவரை பெருமைப்படுத்தி என்ன பண்ணோம்? நாம் பெருமைப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அது ஒரு பாட்டு ஞாபகம் இருக்கா பாருங்க. தமர் என்றும் தான் என்றும் பார்க்காமல் உலகத்து தமிழ் மக்களுக்காக உழைச்ச ஒரு உள்ளம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க? இரவு பகல் பாடமா உழைச்சது மேலும் அப்படின்னு சொல்லி அண்ணாவை பாராட்டினது யாரு? பாரதிதாசன். வெரி குட். வாழ்க்கை பயணம் ஸ்டார்ட் பண்ணலாமா? கருணாநிதி ஐயா அவர்களுக்கு ஒரு ஸ்டார்ட் பண்ணலாம். 1969 76. சரி, மாணவர் கருணாநிதி 1924 ஜூன் மாதம் 3ஆம் தேதி 3ஆம் நாள் ஒருங்கிணைந்திருந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவாரூருக்கு அருகே உள்ள 1924 அதாவது வைக்கம் போராட்டம் அப்போ. ஓகேங்களா? ஜூன் மாதம் 3ஆம் நாள் ஒருங்கிணைந்திருந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவாரூருக்கு அருகே உள்ள திருக்குவளை என்ற சுற்றில் அப்போ பெரியார் வைக்கம் போராட்டம் ஒரு போராட்டமே நடத்தி முடிச்சாரு. அந்த சமயத்துல பிறகு ஜூன் மாதம் 3ஆம் தேதி. ஓகே. செம்மொழி தினம் என்று அழைக்கப்பட்ட நாள் எப்போ? ஜூன் 3 செம்மொழி தினம். அதே மாதிரி ஜூன் 3 சுய உதவி குழு தினம் எப்போ? அதுவும் ஜூன் 3 தான். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஒருங்கிணைந்த தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூருக்கு அருகே உள்ள திருக்குவளை என்ற சுற்றூரில் ஒரு எளிய இசைவேளாளர் குடும்பத்தில் முத்துவேலருக்கும் எளிய இசைவேளாளர் குடும்பத்துல முத்துவேலருக்கும், அதனாலதான் முத்துவேல் கருணாநிதினு சொல்ல முடியாது. முத்துவேலருக்கும் அவரது 3வது மனைவி அஞ்சுகம் அம்மையாருக்கும், ஓகேங்களா? முத்துவேலருக்கும் 3வது மனைவி அஞ்சுகம் அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். இவரது இயற்பெயர் என்னது? தட்சிணாமூர்த்தி. ஓகேங்களா? தட்சிணானா கருணைன்னு அர்த்தம். மூர்த்தி, அதனாலதான் இதை மாத்திருப்பாங்க, தமிழ்ல மாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அவரது தந்தை நல்ல விவசாயி, சிறந்த வித்துவான், கவி எழுதும் ஆற்றல். அப்போ கருணாநிதியோட இயற்பெயர் என்ன? தட்சிணாமூர்த்தி. நோட் பண்ணி வச்சுங்க. சிறந்த வித்துவான், கவி எழுதும் ஆற்றல் பெற்ற புலவர். வடமொழி கிரந்தங்களில் தனி தேர்ச்சி பெற்றிருந்தார். பாரத ராமாயண கதைகளை பண்டிதரை விட அழகாக சொல்லுவாராம். ஓகேங்களா? சோ இவர் நல்ல விவசாயி, சிறந்த வித்துவானு, கவி எழுதும் ஆற்றல் பெற்ற புலவர். வடமொழி கிரந்தங்களில் தனி தேர்ச்சி பெற்றிருந்தார். பாரத ராமாயண கதைகளை பண்டிதரை விட அழகாக சொல்லுவார். கிராமத்தினர் சிலை வைத்து உண்மை கதைகள் பல ஏற்றிருக்கிறார் என்று தனது தந்தையை பற்றி கருணாநிதி நெஞ்சுக்கு நீதியில் நினைவுள்ள. அவர் அப்பாவை சொல்றார். இவரது தந்தை கருணாநிதியோட தந்தையை பத்தி அவரே நெஞ்சுக்கு நீதின்ற நூல்ல கருணாநிதி ஷேர் பண்ணியிருக்காரு. அவங்க அப்பா ஒரு விவசாயி, சிறந்த கவி எழுதும் ஆற்றல் பெற்றவர். வடமொழி கிரந்தங்களில் தனி தேர்ச்சி பெற்றிருந்தார். பாலராமாயண கதைகளை பண்டிதரை விட அழகாக சொல்லுவார். கிராமத்தினர் சிலை வைத்து உண்மை கதையை எழுதியிருக்கான்னு சொல்லி கருணாநிதியோட அப்பா முத்துவேலரை பத்தி கருணாநிதி சொல்லியிருக்காரு நெஞ்சுக்கு நீதியில. மாணவர் மன்ற தலைவர் பள்ளி படிப்பாக கருணாநிதி திருக்கோயிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த திருவாரூருக்கு சென்றார். திருவாரூர் பள்ளி படிக்கும் போதே அவருக்கு கல்வி கற்பதை விட சமூக சிந்தனை அதிக நாட்டம் இருந்தது. மாணவ நேசன் என்ற கையெழுத்து பிரதியை துவங்கினார். என்னது? மாணவ நேசன் என்ற கையெழுத்து பிரதியை துவங்கினார். அதுவே பின்னர் முரசொலியாக மாறுது. அப்போ மாணவ நேசனா பின்னாடி என்ன? முரசொலியா மாறுதுக்கு. தமிழ் மாணவர் மன்றம் என்ற அமைப்பை துவக்கி அப்போது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிரபல மாணவர் பேச்சாளர்களான அன்பழகன், KA மதியழகன் ஆகியோர் அழைத்து மன்றத்தில் பேச செய்தார். ஓகேங்களா? தமிழ் மாணவர் மன்றம் அமைப்பு துவக்கி அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பிரபல மாணவர் பேச்சாளர் அன்பழகனையும் மதியழகன் அன்னைக்கு எப்படி இருந்திருக்கு பாருங்க. ஓகேவா? சரி, எனக்கு அந்த காலத்துல போயிருக்கலாம்னு போல தோணுது. ஒரு பக்கம் அண்ணா, ஒரு பக்கம் கலைஞர், ஒரு பக்கம் பெரியார் தாத்தா. அப்ப அப்படி அண்ணா உட்காந்து ஜாலியா இருந்திருப்பேன். நானும் பேசி பேசி கத்திருப்பேன். இங்க பேசிருக்கிறேன், அங்க போய் பேசியிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். ஆகியோரை அழைத்து அப்ப நீங்க எல்லாம் என்ன படிச்சிருப்பீங்க? என்ன படிச்சிருப்பீங்க? நீயும் ஒரு டெக்ஸ்ட் டிஎன்பி அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல இப்படி பேச்சுவார்த்தை பேசலாம், அப்படி பேசலாம்னு என்ன படிச்சிருப்பீங்க. சரி சரி. ஆகியோர் அழைத்து மன்றத்தில் பேச செய்தார். அவரது இளமை பழி என்ற கட்டுரை திராவிட நாடு இதழில் பிரசுரம். திராவிட நாடு யாது? அண்ணாவது. ஓகேங்களா? இளமை பழி என்ற கட்டுரை திராவிட நாடு இதழில் பிரசுரமாயிற்று. அதன் ஆசிரியர் CN அண்ணாதுரை பார்த்து 1942 போயிட்டு பெரியார் ஈரோட்ல இருந்து வந்த பின்னாடி என்ன பண்ணுவார்? ஈரோட்ல இருந்து காஞ்சிபுரத்து வந்த பின்னாடி திராவிட நாடு ஆரம்பிப்பாருன்னு பார்த்தோம் இல்லையா? CN அண்ணாதுரை 1942. என்ன ப்ரோ? 1942 மார்ச் 8. சூப்பர், கரெக்ட். அந்த சர்வதேச பெண்கள் தினம் பார்த்தோம் இல்லையா? 1942 மார்ச் 8. பின்னர் திருவாரூர் வந்த அண்ணாதுரையை சந்தித்த கருணாநிதியிடம் படிப்பை முடித்துவிட்டு கட்சி பணியில் ஈடுபடலாம் என்று அறிவுறுகிறார். அப்ப கருணாநிதி, நீ இப்போதைக்கு ஸ்மால் பாய், நீ என்ன பண்ணு, ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சுட்டு வா, உன்னை நான் சேர்த்துக்கிறேன்னு சொல்லி அண்ணாதுரை என்ன கருணாநிதி சொல்றாரு. ஓகே, கட்சி பணியில் ஈடுபடலாம் என்று அறிவுறுகிறார். ஆனால் கருணாநிதி என்ன பண்றாரு? எழுத்து பணியிலும் திராவிட அரசியலிலும் ஆர்வம் கொண்டிருந்தார். ஓகேங்களா? நாடக நடத்தினர். 1944 ஆண்டு சேலம் நீதிக்கட்சி மாநாட்டில் அண்ணாதுரை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நீதிக்கட்சி திராவிட கழகமாக பெயர் மாற்றமும் உருமாற்றம் பெற்ற போது கருணாநிதி விழுப்புரத்தில் திராவிட நடிகர் கழக பிரச்சார நாடகத்தை நடத்தி வந்தார். அந்த சமயத்துல கருணாநிதி என்ன பண்றாரு?
ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு இருப்பாருன்னு அண்ணா நினைச்சிருப்பாரு, ஓகேவா. ஆனா கருணாநிதி என்ன பண்றாருன்னா, விழுப்புரத்தில் திராவிட நடிகர் கழக பிரச்சார நாடகம், திராவிட நடிகர் கழக பிரச்சார நாடகத்தை நடித்து கொண்டிருந்தார், ஓகேவா. விழுப்புரத்தில் இருந்து பாண்டிச்சேரி சென்று கெப்லே திரையரங்கில் பிரச்சார நாடகத்தை நடத்தி கொண்டிருந்த போது, ஃபர்ஸ்ட் விழுப்புரத்தில் நடத்துறாரு அந்த திராவிட நடிகர் கழக பிரச்சார நாடகத்தை. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி, விழுப்புரத்துல இருந்து பாண்டிச்சேரி கிட்ட இருக்கும், அங்க போயிட்டு கெப்லே திரையரங்கில் பிரச்சார நாடகத்தை நடத்தி கொண்டிருந்த போது அங்கு கழக மாநாடு நடத்தி பெரியார், அண்ணாதுரை, அழகிரிசாமி, பாரதிதாசன் போன்றவரை பங்கேற்க செய்தார். எங்க? பாண்டிச்சேரியில. யார் யார? பெரியாரு, அண்ணாதுரை, அழகிரிசாமி, பாரதிதாசன், சரிங்களா, எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார். கொண்டு வரை பங்கேற்க செய்தார். அக்கூட்டம் பெரும் கலவரத்தில் முந்தது. அப்பயே கலவரத்தை மூட்டி விட்டார் போல கருணாநிதி ஐயா அவர்கள் 1945. சரிங்களா, ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ஓகே 1944 தான் விழுப்புரம், 45 பாண்டிச்சேரி. சரி, மன வாழ்க்கை. கருணாநிதி கழக பணியிலும் நாடக பணியிலும் திருமணம் வரும்போது சிதம்பரம் ஜெயராமனின் சகோதரி பத்மாவதியை திருமணம் செய்து கொண்டார் செப்டம்பர் 13. ஓகே, சிதம்பரம் ஜெயராமனோட சகோதரி பத்மாவதி. திருமணத்துக்கு பின்னரும் அவர் தொடர்ந்து பிரச்சார நாடகங்களை நடத்தினார். நடத்திய நாடுகளுக்கு பெரியாரும் அண்ணாதுரையும் தலைமை தாங்கியுள்ளார். கோவை வாசி. கருணாநிதியின் எழுத்தாற்றலை அறிந்த பெரியார் அவருக்கு குடியரசு பத்திரிகையில் வேலை கொடுத்தார். எப்படி அண்ணா கொடுத்தாரோ அந்த மாதிரி இவரும் கொடுத்திருக்காரு. அந்த வேலையில் சேர்ந்த ஓராண்டில் கருணாநிதிக்கு கோயம்புத்தூர் இருந்த ஜூபிட்டர் பட நிறுவனத்தில் ராஜகுமாரி என்ற படத்துக்கு வசனம் எழுதும் வாய்ப்பு கிடைத்தது. என்ன படத்துக்கு? ராஜகுமாரி, ஓகேங்களா. சோ கருணாநிதி கோயம்புத்தூர்ல இருந்த போதுதான் ஜூபிட்டர் பட நிறுவனத்தின் மூலியமா ராஜகுமாரி என்ற படத்துக்கு வசனம் எழுத வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட கருணாநிதி கோவை சென்றார், ஓகேங்களா. சரி, அந்த காலகட்டத்தில் தான் ராஜகுமாரி படத்தில் நடித்து வந்த எம்ஜிஆருக்கும் அவருக்கு என்னாச்சு, ராஜகுமாரி படத்தோட ஹீரோ வந்து எம்ஜிஆர், அவருக்கு நட்பு ஏற்பட்டது. வசனகர்த்தா கருணாநிதி கோவையில் இருந்து 3 ஆண்டுகளில் 45 to 48 கோவையில் இருக்காரு. திரைப்படங்களுக்கு வசனம் எழுத வாய்ப்புகள் அவரை தேடி வந்தன. அபிமன்யு, மந்திரகுமாரி. மந்திரகுமாரின்றதுதான் யாரு? மந்திரகுமாரி தான் இதுக்கு வரும்னு நினைக்கிறேன். என்ன படம்? குண்டலகேசி, பத்திரை, ஓகேங்களா. மந்திரியின் மகள் மந்திரகுமாரி, பத்திரைன்னு சொல்லி குண்டலகேசி, அந்த அந்த பேச வச்சு எழுதின இது வரும் இது. ஓகே, வாராய் பாட்டு இருக்கு சார். அப்படியா? ஓகே ஓகே. போகமிடம் வேற தூரமில்லை மலைக்கு குளிர் போய் தள்ளி விட்டுருவா. ஆமா ஆமா, குண்டலகேசி மலைக்கு தள்ளி போயிட்டு புருஷன் என்ன பண்ணுவான், இவ்வளவு கொண்டு போய் என்ன பண்ணிடலாம், மலையில தள்ளி விட்டுறான் பிளான் பண்ணுவாரு. அப்ப குண்டலகேசி என்ன பண்ணுவாருன்னா புருஷனை தள்ளி விட்டுருவாங்க இல்லையா, அந்த மாதிரி புரட்சி நடக்கும். அதெல்லாம் இப்ப இருக்கிற பெண்மணிகள் தயவு செய்து பார்க்க கூடாது, ஓகேனா. பாத்தீங்கன்னா இப்ப நிறைய புருஷங்கள் கீழே விழுவாங்க. ஓகே, அபிமன்யு, மந்திரகுமாரி, மணமகள் போன்ற வெற்றி படங்களுக்கு வசனம் எழுதினார். அபிமன்யு, மந்திரகுமாரி, மணமகள் போன்ற வெற்றி படங்களுக்கு என்ன பண்ணாரு, வசனம் எழுதியிருக்காரு. படங்களுக்கு வசனம் எழுதினாலும் கருணாநிதி வறுமையிலும் விளிம்பிலே வாழ்ந்தார். ஓகே, அவரது வறுமையில் பங்கேற்று வாழ்ந்த பத்மாவதி மகன் முத்துவை பெற்றெடுத்த பின் நோய்வாய்ப்பட்டு இருந்தார். பத்மாவதி இறந்துட்டாங்க, முத்து பசு பையன் முத்து பறந்துட்டாரு. ஓகே, அவர் இறந்த பின் கருணாநிதி தஞ்சை பூந்தோட்டத்தில் வசித்த கோவிந்தசாமியின் மகள் தாயாளுவை திருமணம் செய்து கொண்டார். அவர் இருந்த பின் தஞ்சை பூந்தோட்டத்துல வசித்த கோவிந்தசாமியோட தாயாளுவை திருமணம் செய்து கொண்டார். 1948 செப்டம்பர் 5 யாரு? அண்ணாவோட பிறந்த நாள்ல கல்யாணம் பண்ணிட்டார். ஓகே, கருணாநிதி தாயாளு தம்பதியர் பிறந்தவர்களே மு.க. அழகிரி, மு.க. ஸ்டாலின், மு.க. தமிழரசு, மு.க. செல்வி. ஓகே, மு.க. அழகிரி, மு.க. ஸ்டாலின், மு.க. தமிழரசு, மு.க. செல்வி. 1949 செப்டம்பர் 17 திமுக தோற்றுவிக்கப்பட்ட போது அண்ணாதுரைக்கு தோன்றா துணையாக இருந்தவர்கள் கருணாநிதி ஒருத்தர் பார்த்துட்டோம். ஓகே, 1952 கருணாநிதி பராசக்தி படத்துக்கு வசனம் எழுதி தமிழர்களின் நெஞ்சங்களிலும் அண்ணாதுரையின் இதயத்திலும் இடம் பிடித்தார். ஆமாம், 1952 யாரு? எம்.ஜி. சிவாஜி கணேசன் பேசின வசனம். 1953 அண்ணாதுரை முதலமைச்சர் ராஜாஜி ஆட்சி காலத்தில் நடத்திய மும்முனை போராட்டத்தில் 1953 அண்ணாதுரை முதலமைச்சர் ராஜாஜி ஆட்சி காலத்தில் நடத்திய, ஆமா நம்ம படிப்போம்ல, ராஜாஜி வந்து ஆட்சியில் இருப்பார் 1953. அப்ப அண்ணாதுரை என்ன பண்ணாருன்னா மும்முனை போராட்டம் ஒண்ணு நடத்திருப்பாரு. அதாவது இந்திய எதிர்ப்புக்கு இதா ஒண்ணு, அதான் அந்த குலக்கல்விக்கு எதிராக ஒண்ணு, அப்புறம் சம்திங் இன்னும் 2 ஏதோ பார்த்தோம். மொத்தம் 3 விஷயத்த சொல்லி மும்முனை போராட்டம் யார் பார்வர்ட் பிளாக் கட்சி, அண்ணாதுரை கட்சி இதெல்லாம் சேர்ந்து பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. அந்த மும்முனை போராட்டத்தில் டால்மியாபுரத்துக்கு நான் பார்த்தேன், ரமேஷ் சொன்னீங்க கள்ளக்குடி என்று பெயரிட வேண்டும்ன்றதுக்கு கருணாநிதி தலைமை தாங்கியிருப்பாரு. கரெக்டா? கரெக்ட். அதுக்கப்புறம் இன்னொன்னு இது மாதிரி என்ன வரும், டால்மியாவுக்கு வந்து கள்ளக்குடி, அப்புறம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு வந்து அண்ணாவே தலைமையேற்று கைது செய்யப்பட்டுவாரு குலக்கல்விக்கு. அப்புறம் இன்னொன்னு ஏதோ ஒண்ணு வருமே, இன்னொரு இன்சிடென்ட் வேற ஒருத்தர் வந்து தலைமை தாங்கி அவரையும் சிறையில் அடிப்பாங்க. சரி, டால்மியாபுரத்துக்கு கள்ளக்குடி என்ற பெயர் என்ற போராட்டத்துக்கு தலைமையேற்றார் கருணாநிதி. கரெக்டா? ஆமா. டால்மியாபுரம் புகவேண்டி
என்ற போராட்டத்தில் டால்மியாபுரம் புகைவண்டி பெயர் பலகை மீது கள்ளக்குடி என்று எழுதப்பட்ட தாளை ஒட்டினார். அதன் பிறகு அங்கு வந்த புகைவண்டி முன்னால் தண்டவாளத்தில் படுத்து மறியல் செய்தார். அதற்காக அவரும் அவருடன் இருந்தவரும் கைது செய்யப்பட்டனர். 1953 ஜூலை 5. அப்போ டால்மியா கள்ளக்குடி போராட்டம் 1953 ஜூலை 15 கருணாநிதிக்கும் மற்றும் 35 பேர்களுக்கும் அரியலூர் நீதிமன்றத்தில் தலா 6 மாதம் கடுங்காவல் தண்டனை. எங்க அரியலூர் நீதிமன்றத்தில் எவ்வளவு கொடுத்தாங்க? 6 மாதம் கடுங்காவல் தண்டனை கொடுத்தாங்க. சென்னை வாசி 1954 கருணாநிதி மனோகரா திரைப்படத்தில் எழுதிய வசனம் தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பை எடுத்தது. 1954 கருணாநிதி என்ன படத்தில் எழுதுறது? மனோகரா படத்துக்கு. ஓகே, அவரது புகழ் புதிய எல்லையை தொட்டது. கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனின் அழைப்பை ஏற்று நம்ம பார்த்தோம்ல, கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனோட கடைசி அவரோட சிலை திறப்பதுதான் கடைசி பொது நிகழ்ச்சி அண்ணாவது பார்த்தோம் இல்லையா? கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனின் அழைப்பை ஏற்று கருணாநிதி சென்னையில் குடியேறி மணமகள் திரைப்படத்துக்கு கதை வசனம் எழுதி கொடுத்தார். மணமகள்ன்ற ஒரு திரைப்படத்துக்கு சென்னை வாசியாகிவிட்ட அவர் தொடர்ந்து கலைப்பணியிலும் கழகப்பணியிலும் தீவிர பங்கேற்றார். மன்ற உறுப்பினர் 1957 நடைபெற்ற பொது தேர்தலில் கருணாநிதி எங்க குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு அவரை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளரை விட அதிக வாக்கு வித்தியாசம். அண்ணா கூட தோத்துட்டார் 1957. அண்ணா கூட ஜெயிக்கல. ஆனா யார் ஜெயிச்சா? கருணாநிதி ஜெயிச்சிருக்கார் குளித்தலையில. ஓகேனா, 1957 நடைபெற்ற பொது தேர்தலில் கருணாநிதி குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு அவரை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளரை விட அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் 57. ஓகேனா, ஓகே, அவரை எதிர்த்து போட்டியிட்ட கம்யூனிஸ்ட் மற்றும் பிற வேட்பாளர்கள் ஜாமீன் தொகையை கூட எழுந்துட்டாங்க. அந்த டெபாசிட் கூட எழுந்துட்டாங்க. கட்சி கொறடா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இடம்பெற்ற 15 திமுக உறுப்பினர்களுக்கு எப்போ 1957 தானே வந்து கட்சி நிக்கிறாங்க. நம்ம பார்த்தோம் 1957 தான் வந்து திமுகவே கட்சியில அரசியல பங்கேற்கும். அந்த இன்சிடென்ட்ல 15 பேர் ஜெயிப்பாங்க, கருணாநிதி உட்பட. சோ அந்த உறுப்பினர்களுக்கு அண்ணாதுரை சட்டமன்ற கட்சி தலைவர். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இடம்பெற்ற திமுக உறுப்பினர்களுக்கு அண்ணாதுரை சட்டமன்ற கட்சி தலைவர், அன்பழகன் துணைத் தலைவர். அண்ணாதுரை வந்து என்ன பண்ணாரு? சட்டமன்ற தலைவராகவும் அன்பழகன் துணைத் தலைவராகவும் கருணாநிதி கட்சி கொறடா. ஓகேங்களா, என்னென்ன பதவி வந்து பாருங்க. அண்ணாதுரைக்கு என்ன பதவி வந்திருக்கு? கட்சி தலைவராகும். சட்டமன்ற அந்த 15 பேருக்கு மட்டும் 15 சட்டமன்ற கட்சி தலைவராகவும், அதுல அன்பழகன் வந்து துணைத் தலைவராகவும், கருணாநிதிக்கு வந்து கட்சி கொறடா, கே கோவிந்தசாமி, எம்பி சுப்பிரமணியம் செயலாளர். இவங்க செயலாளர்கள். ஓகேங்களா, நெடுஞ்செழியன், அன்பில் தர்மலிங்கம், கண்ணதாசன். யாரு கண்ணதாசன்? பாட்டு எழுதுவார் அவரு. கண்ணதாசன், எஸ்.எஸ். ராஜேந்திரன் ஆகிய முன்னணி தலைவர்கள் இத்தேர்தலில் தோல்வி அடைந்தமையால் அவர்கள் சட்டப்பேரவை கட்சியில் இடம்பெறல. இவங்க சட்டப்பேரவை இடம்பெறல. சட்டமன்ற வாழ்க்கை 1959 மே 4 தேதி நடைபெற்ற ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டதன் மூலம் கருணாநிதி அவரது சட்டமன்ற வாழ்க்கையை துவங்கினார். சோ எங்க துவங்குறாரு? 1959 மே 4 தேதி நடைபெற்ற ஆளுநர் உரை. ஆளுநர் வந்து உரை வாசிக்கிறார் 1959 மே 4. அப்போ வந்து அந்த உரை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டதன் மூலம் கருணாநிதி சட்டமன்ற வாழ்க்கையை துவக்கினார். சென்னை மாநகராட்சி தேர்தலில் திமுக முகவராக கருணாநிதி அண்ணாதுரையால் நியமிக்கப்பட்டார். சென்னை மாநகராட்சி தேர்தலில் திமுகவோட முகவராக யாரு? கருணாநிதி அண்ணாதுரையால் நியமிக்கப்பட்டார். கழகம் வெற்றிக்காக உழைத்த கருணாநிதிக்கு முகவை மோதிரம் அணிவித்து சிறப்பித்தார் கழக தலைவர் அண்ணாதுரை. ஓகே, அப்ப என்னன்னா சென்னையில வந்து அந்த சென்னை சட்டமன்ற தேர்தல் வந்து யார் ஜெயிச்சிடறாங்க? மாநகராட்சி தேர்தலில் திமுக ஜெயிச்சிருது. ஸோ அதுக்காக என்ன பண்றாங்க? முத்திரை, அது என்னது? முகவை மோதிரம். முகவை மோதிரம் முகவை மோதிரம் அணிவித்து சிறப்பித்தார் கழக தலைவர். 1961 கருணாநிதி கழக பொருளாளர் நியமிக்கப்பட்டார். 1961 கழக பொருளாளர் படிப்படியா மேல வராது. எதிர்கட்சி துணைத் தலைவர். 1962 நடைபெற்ற 3வது பொது தேர்தலில் கருணாநிதி தஞ்சை சட்டமன்ற தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 57 எங்க? குளித்தலை. 62 தஞ்சை சட்டமன்ற தொகுதி. சரிங்களா. அண்ணாதுரை காஞ்சிபுரம் தொகுதியில் நம்ம பார்த்தோம். அண்ணாதுரை எங்க பார்த்தோம்? காஞ்சிபுரம்ல. இங்கதான் நடேச முதலியார் தோற்கடிக்கப்பட்டார்னு பார்த்தோம். கரெக்டா? ஓகே, ரமேஷ் கரெக்டா? நடேச முதலியார் தானே? ஓகே, தொகுதியில் தோற்கடிக்கப்பட்டார். இத்தேர்தலில் திமுக 50 இடங்களில் வெற்றி பெற்று சட்டமன்ற எதிர்கட்சி நிலை பெற்ற. நம்ம பார்த்தோம் இல்லையா? இது 1962 தான் நம்ம பார்த்தோம். என்னன்னு பார்த்தோம்னா 375, அதாவது காங்கிரஸ் வந்து எவ்வளவுனா 150 இடம் ஜெயிச்சிருக்கும் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 152 காங்கிரஸ் பிளஸ் வந்து திமுக வந்து 50. அதுவே 1967 அப்படியே தலையிலாம இருக்கும். காங்கிரஸ் வந்து 49, திமுக வந்து எவ்வளவுனா 150 ஜெயிச்சிருக்கும். அப்படி 139 கரெக்டா? 139 ஜெயிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். சரிங்களா. அப்படியே தலையிலா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அண்ணாவின் தலைமையின்றி, அதான் சொல்றாங்க, 50 இடங்களில் வெற்றி பெற்று சட்டமன்ற எதிர்கட்சி நிலையை பெற்றது. அப்ப எதிர்கட்சி யாரு? 1962 திமுக தான். அண்ணாவின் தலைமை அன்றி 5 ஆண்டு காலம் செயல்பட்டார். ஏன்னா அண்ணா வந்து ஜெயிக்கல, அண்ணா தோத்துட்டார்ல. அப்ப அண்ணா எதிர்கட்சி தலைவரோட போயிருக்க முடியாதுல்ல. அப்ப அந்த சமயத்துல யாரு எதிர்கட்சி தலைவர்? அண்ணாவின் தலைமையின்றி 5 ஆண்டு காலம் செயல்பட்ட எதிர்கட்சியின் துணைத் தலைவராக செயல்பட்டார் கருணாநிதி. ஏன்னா எதிர்கட்சியோட தலைவர் அண்ணா தான். ஆனா அண்ணா வந்து சட்டசபைக்கு போக முடியாது. அப்ப துணைத் தலைவரா யார் இருந்திருக்காரு? கலைஞர் இருந்திருக்காருன்னு சொல்றாங்க. 5 ஆண்டுகள் விவாதம் பயின்று அரசியல் அனுபவம் பெற்றார். 1965 தமிழகம் எங்கும் காட்டுத்தீ போல் பரவ இந்திய போராட்டத்துக்கு முக்கிய காரணமாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு இந்திய பாதுகாப்பு சட்டப்படி கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் அடைபெற்றார் கருணாநிதி. ஏன்னா அண்ணாவையும் சிறையில் அடிச்சிட்டாங்க. அதுக்கு கூட இந்த கருணாநிதியும் என்ன பண்ணிட்டாங்கன்னா
இங்க யாராவது திமுக விசுவாசி திமுக கட்சிக்காரர் இருந்தீங்கன்னா மன்னிச்சிருங்க. இதுல கருணாநிதினு வரனால நானும் கருணாநிதினு படிச்சிடுறேன். மரியாதை இல்லாம நான் படிக்கல. படிக்கவே எனக்கு பயமா இருக்கு. 1960 ரமேஷ் எல்லாம் இருக்கிறாரு. அவர்லாம் பயங்கரமான கருணாநிதி தொண்டர். ரமேஷ் மன்னிச்சுங்க சரிங்களா. 1900 தப்பா நினைக்காதீங்க, நான் எனக்கு சம்மதமே இல்லைங்க. சரி சரி 1965 தமிழகம் காட்டுத்தீ நான் படிக்கிறேன் பாருங்க, படிக்கிறோம். வேற ஒண்ணும் இல்ல. நான் எந்த கட்சியை சார்ந்தவன் அல்ல. ஓகேவா. அவ்வளவுதான். 1965 தமிழகம் எங்கும் காட்டுத்தீ போல் பரவிய இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு முக்கிய காரணமாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு இந்திய பாதுகாப்பு சட்டப்படி கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டார் கருணாநிதி ஐயா அவர்கள். ஓகேவா. ஓகே. பொதுப்பணித்துறை அமைச்சர் 1967 நான் பார்த்தோம்ல, அண்ணாவோட இதுல வந்து இவருக்கு என்ன இது கொடுத்துருப்பாங்க, பொதுப்பணித்துறை அமைச்சரா இருப்பாருன்னு நம்ம பார்த்திருப்போம். ஞாபகம் இருக்குங்களா. இருக்கும். 1962 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் சைதாப்பேட்டை தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றார் கருணாநிதி. அப்ப 1957 குளித்தலை, 1962 தஞ்சாவூரா, தஞ்சாவூர் தானே பார்த்தோம். ஆமா, தஞ்சை. அதே மாதிரி 1967 வந்து சைதாப்பேட்டை. 173 இடங்களில் 138 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக 139 படிச்சோம். சரிங்க. 173 138 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியான திமுக அண்ணாதுரையின் தலைமையில் ஆட்சி அமைத்தது. கருணாநிதி அண்ணாதுரையின் அமைச்சரவையில் பொதுப்பணித்துறை பொறுப்பேற்றார் 1967 மார்ச் 6. ஏன்னா மார்ச் 6ல தானே அவர் யாரு ஆளுநர் உஜ்மல் சிங் பதவி பிரமாணம் பண்ணி வச்சாரு. 1969 பிப்ரவரி 2ஆம் நாள் அண்ணா அகால மரணமடைந்த பின், அண்ணா 2ஆம் தேதியா மாத்தி கொடுக்குறாங்க, 3ஆம் தேதி தானே. 1969 3ஆம் தேதி 12:20 பிப்ரவரி 3ஆம் நாள் அண்ணா அகால மரணமடைந்த பின் கருணாநிதி தமிழ்நாட்டு முதலமைச்சரானார் பிப்ரவரி 10. அந்த நடுவுல கொஞ்சம் கேப்ல யாரு இருப்பார், நெடுஞ்செழியன் இருந்திருப்பாரு. சரிங்களா. ஓகே. நாவலர் நெடுஞ்செழியன். நான் பேச ஓகே. நெக்ஸ்ட் வந்து கருணாநிதி ஆட்சி. ஃபர்ஸ்ட் ஆட்சி 1969 to 71. பதவி பெற்ற அண்ணா இயற்கை எய்தியபோது கருணாநிதி பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். அமைச்சரவையில் 2வது இடத்தில் இருந்த யார், மூத்த அமைச்சரான நெடுஞ்செழியன் தற்கால முதலமைச்சராக பதவியேற்றார். அவரே முதலமைச்சராகலாம் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. எனினும் அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை திமுகவின் சட்டப்பேரவை கட்சி உறுப்பினர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். கட்சியிலும் ஆட்சியிலும் செல்வாக்கு பெற்றிருந்த கருணாநிதி தான் அடுத்த முதல்வர் வேண்டும் என்று பெரும்பான்மையான கழக சட்டமன்ற உறுப்பினர்களும் மாவட்ட செயலாளர்களும் விரும்பினர். எம்ஜிஆரும் பெரியாரும் கருணாநிதி முதலமைச்சருக்கு ஆதரவு அளித்தனர். ஆனால் நெடுஞ்செழியன் முதலமைச்சராக வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். எனவே பதவி போட்டி தவிர்க்க முடியாதாயிற்று. 1969 பிப்ரவரி 9ஆம் தேதி அமைச்சர் கோவிந்தசாமி தலைமையில் நடைபெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் கருணாநிதியின் பெயரை உணவு அமைச்சர் மதியழகன் முன்மொழிய, யார் அப்போ முன்மொழிஞ்சது, மதியழகன் முன்மொழிஞ்சிருக்காரு. ஓகேங்களா. அமைச்சர் சத்தியவாணி முத்து வழிமொழிந்தார். யாரு அந்த லேடி இருப்பாங்க இல்லையா, சத்தியவாணி முத்து வழிமொழிந்தார். அதை போன்று நெடுஞ்செழியன் பெயரை யாரு அரக்கோணம் உறுப்பினர் எஸ்.ஜி. ராமசாமி முன்மொழிய பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் வி.டி. அண்ணாமலை வழிமொழிந்தார். சோ கலைஞருக்கு வந்து கலைஞர் நல்லா இருக்குது, கலைஞர் பேர் யூஸ் பண்ணிக்கலாம். கலைஞருக்கு வந்து மதியழகன் முன்மொழிய அமைச்சர் சத்தியவாணி முத்து வந்து வழிமொழிஞ்சிருக்காங்க. இவருக்கு யாருக்கு, நெடுஞ்செழியனுக்கு வந்து எஸ்.ஜி. ராமசாமி முன்மொழிய, ஓகேவா, யாருன்னா வி.டி. அண்ணாமலை வந்து வழிமொழிஞ்சிருக்காரு. போட்டியிட்டு முதலமைச்சராவதை விரும்பாத நெடுஞ்செழியன் போட்டியிலிருந்து விலகிக் கொள்வதா அவரே என்ன பண்றாரு, விலகிட்டார். இதைத் தொடர்ந்து கருணாநிதி ஒரு மணி நேரம் தேர்ந்தெடுத்தார் அமைச்சரவை. 1969 பிப்ரவரி 10ஆம் தேதி கருணாநிதி முதலமைச்சர் பொறுப்பேற்றார். அவருக்கு ஆளுநர் உஜ்ஜல் சிங் வந்துட்டாரு, பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கருணாநிதி அமைச்சரவையில் மதியழகன், அப்புறம் என்ன பார்த்தோம், மதியழகன் வந்து நிதி, கோவிந்தசாமி வந்து விவசாயி. ஏன்னா அவங்க தானே வழிமொழிஞ்சாங்க. ஓகே. கோவிந்தசாமி வந்து அவருக்கு ஆப்போசிட்டா இருந்தாரு, இருந்தாலும் அவருக்கு விவசாயம். சத்யவாணி முத்து அம்மையார் வந்து பொது சுகாதாரம் ஹரிஜன் நலம், அங்கே பார்த்தோம் ஆல்ரெடி. மாதவன் வந்து சட்டம் கல்வி. சாதிக் பாட்சா வந்து பொதுப்பணித்துறை. ஆமா, சாதிக் பாட்சான்னு பார்த்தோம். பாட்சானா மக்கள் பொதுப்பணித்துறைன்னு பார்த்தோம். முத்துசாமி வந்து ஊராட்சி. பாவு சண்முகம் தொழிலாளர். சீபா ஆதித்தனர் வந்து கூட்டுறவு. ஆல்ரெடி பார்த்தோம். சீபா ஆதித்தனர் வந்து சர்க்கரை 1967 இருந்தாங்களே, அது அப்படியே கண்டினியூ ஆகுது, அவ்வளவுதான். கேவி சுப்பையா வந்து அறநிலையங்கள். ஓபி ராமன் மின்சாரம். ஓகே. முதலமைச்சர் பொது நிர்வாகம். முதலமைச்சர் வந்து பொது நிர்வாகமும் போலீஸ், தேர்தல், மதுவிலக்கு, சட்டப்பேரவை, செய்தி விளம்பரத்துறையிலே வைத்துக் கொண்டார். ஆனா வந்து அண்ணா வந்து எதை வச்சுட்டாரு, நிதியும் உள்துறை மட்டும் தான் வச்சுட்டு இருந்தார் அண்ணா. ஆனா இந்த இடத்துல கலைஞர் அவர்கள் என்ன வச்சிருக்காங்கன்னா பொது நிர்வாகம், போலீஸ், தேர்தல், மதுவிலக்கு, சட்டப்பேரவை, செய்தி விளம்பரத்துறை வைத்துக் கொண்டார். 6 மாதங்களுக்கு பிறகு நெடுஞ்செழியன், என்.வி. நடராசன், வளவேந்தன் ஆகியோரை அமைச்சராக சேர்ந்தார். 6 மாசம் கழிச்சு நெடுஞ்செழியனையும் என்.வி. நடராசனையும் வேலவேந்தனையும் அமைச்சராக இருந்தார். கண்டன திருமணம். கருணாநிதியின் ஆட்சி கண்டன திருமணத்துடன் தொடங்கியது. ஓகே. 1969 பிப்ரவரி 21ஆம் தேதி சட்டப்பேரவை கூட்டப்பட்டவுடன் கருணாநிதி அமைச்சரவைக்கு எதிராக காங்கிரஸ் உறுப்பினர் ஜெயராஜ் கண்டன திருமணம் கொண்டு வந்து அவர் பதவியேற்றதே 10 தான், பிப்ரவரி 10 தான். 21ஆம் தேதி என்ன பண்ண கண்டன திருமணத்தை கொண்டு வந்துட்டாப்ல யாரு, காங்கிரஸ் உறுப்பினர் ஜெயராஜ்.
தீர்மானம் எதனால கீழ்வெண்மணி கிராமத்தில் ஆதரவாட மக்கள் படுகொலை செய்யப்பட்ட பற்றியது. ஓகேங்களா. சோ அண்ணாவுக்கும் அதான் பேரிட்டே இருக்கும். இதுதான் 1968 டிசம்பர் 25 நிகழ்த்தப்பட்ட அந்த கோர கொலை பற்றி போதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும், கொலையாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், திமுக அரசாங்கத்தின் மீது குற்றம் சாட்டப்பட்டது. சட்டப்படி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை நடுநிலையோடு எடுக்கப்படும் என கூறி அக்கண்ண தீர்மானம் தள்ளுபடி செய்யப்பட்டது. நகராட்சி மன்ற தேர்தல் கருணாநிதி ஆட்சியின் முதல் சாதனை நகராட்சி மன்ற தேர்தல்களை நடத்தியதாகும். நகராட்சி மன்ற தேர்தல் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடத்தப்படாமல் இருந்த இத்தேர்தல்கள் 1969 ஏப்ரல் 24 தான் என்ன டேட்டு, தேசிய பஞ்சாயத்து தினம். சோ அப்ப ஏப்ரல் 24 நடத்தப்பட்டன. மொத்தமுள்ள 84 வெரி குட். மொத்தமுள்ள 84 நகர்மன்றங்களில் 11 மன்றங்களை பற்றிய வழக்கு நீதிமன்ற விசாரணையில் இருந்ததால் தேர்தல் நடைபெறவில்லை. மொத்தம் 84 நகர்மன்றங்களுக்கு அதுல வந்து 11 நகர்மன்றங்கள் பற்றிய வழக்கு நீதிமன்ற விசாரணை நடக்கல. கருணாநிதி அரசாங்கம் மீது இருந்த 73 84 11 பண்ணா மீது 73 நகராட்சி தேர்தலை நடத்தியது. 25 லட்சம் வாக்காளர்களை கொண்ட இந்நகராட்சிகளில் காங்கிரசுக்கும் திமுக கூட்டணிக்கும் கட்சிகளுக்கும் இடையே போட்டி கடுமையா இருந்தது. இத்தேர்தல் முடிவுகள் பின்வருமாறு: திமுக 47, முஸ்லீம் லீக் 2, சுதந்திரா கட்சி 1, காங்கிரஸ் 23. அப்போ மீண்டும் என்ன பற்றி இந்த சென்னை நகர்மன்ற தேர்தலையும் திமுக ஜெயிச்சிச்சு. காங்கிரஸ் கோட்டையாக கருதப்பட்ட நாகர்கோவிலின் 36 வார்டுகளில் 21 இடங்களை திமுக கைப்பற்றது. காங்கிரஸ் கோட்டையாக கருதப்பட்ட நாகர்கோவில்ல 36 வார்டுகள் என்ன பண்ணுச்சு, 21 இடங்களை திமுக கைப்பற்றது. நகராட்சி தேர்தல் திமுக அரசாங்கத்துக்கு ஊக்கத்தையும் காங்கிரசுக்கு பின்னடையும் ஏற்படுத்தி வெற்றி அண்ணாவின் மறைவுக்கு பின் திமுக சேர்ந்துவிடும் என்ற கூற்றை பொய்ப்பித்து விட்டதாகவும் காங்கிரசுக்கு மற்றொரு அதிர்ச்சி வைத்தியமாக இருந்ததாகவும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பற்றி குறிப்பிட்டது. அதாவது அண்ணா இறந்துட்டாரு, தலைமை போயிடுச்சு, இனிமே வந்து காங்கிரஸ் இது திமுக ஒழிஞ்சிடும் சொல்லி சொன்னதை வந்து அதை பொய்ப்பிச்சிருச்சு இந்த வெற்றி அப்படின்னு சொல்லி யார் சொல்றா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லுது. ஓகேங்களா. 73 நகராட்சியில தான் நகராட்சி மன்றத்துல தான் தேர்தல் நடக்குது. அதுல 47 வந்து திமுக, 23 வந்து காங்கிரஸ், பாதிக்கு பாதி. ஓகே. சோ 1969 மே 14 வெற்றி பெற்ற 50 நகராட்சி தலைவர்களுக்கு பாராட்டு கூட்டம் நடத்தப்பட்டது. ஓகேங்களா. மே 1969 மே 14 47 கூட வந்து கூட்டணி யாராவது வந்து 3 பேர் வந்திருப்பாங்க. மொத்தம் 50 நகராட்சி தலைவர்கள் பாராட்டு கூட்டம் நடத்தப்பட்டது. பஞ்சாலை பிரச்சனை 1960 தமிழ்நாட்டில் பஞ்சாலை பிரச்சனை பெரிய சவாலாக இருந்தது. அடிக்கடி வேலை நிறுத்தம் அதெல்லாம் சும்மா ஆட்சியாளர்கள் பொருளாதார வல்லுநர் பி.எஸ். லோக்நாதன் தலைமையில் அமைக்கப்பட்ட நிபுணர் குழு. ஓகே. அண்ணாவோட ஆட்சி காலத்துல பொருளாதார வல்லுநர் யாரு, பி.எஸ். லோகநாதன். ஓகேங்களா. பி.எஸ். லோகநாதன் தலைமையில் அமைக்கப்பட்ட நிபுணர் குழுவின் பரிந்துரைகளை ஏற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. யாரோட காலத்துல, அண்ணாவோட காலத்துல அமைக்கப்பட்ட அந்த பொருளாதார வல்லுநர் பி.எஸ். லோகநாதன். ஓகே. குழுவின் பரிந்துரைகளை ஏற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அவற்றின் தொடர்ச்சியாக 1969 to 70 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 15 லட்சம் ஒதுக்கப்பட்டது. சோ எதுக்காக, அந்த பஞ்சாலைக்காக. 1969-70 தமிழக நெசவாலை தொழிற்கழகம் உருவாக்கப்பட்டது. யாரு, கலைஞர் வந்து இதெல்லாம் தமிழர் நெசவாலை கழகம் தொழிற்கழகம் உருவாக்கப்பட்டது. மத்திய அரசின் உதவியோடு தொழிற்கழகம் மூடப்பட்ட கம்போடியா, ரங்காவிலாஸ், கிருஷ்ணவேணி, கஸ்தூரி ஓம் பரசக்தியாக 5 ஆலைகளை எடுத்து நடவு முடிவு செய்யப்பட்டது. 5 ஆலைகளை எடுத்து கவர்மெண்ட் நடத்துது. இதற்கிடையே மூடப்பட்ட ஆலைகளை திறக்க கூறி கம்யூனிஸ்ட் கட்சி வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்தியது. 1969 மே 27 சும்மா படிச்சு வேண்டியதான். இப்போராட்டத்தில் 150 பேர் கைது செய்யப்பட்டு பஞ்சாலை பிரச்சனை ஓரளவுக்கு சும்மா தீர்க்கப்பட்டது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து அதுக்காக 5 லட்சம் நிதி ஒதுக்கிச்சு, 5 கம்பெனிகளை வந்து எடுத்து நடத்திச்சு. ஓகேங்களா. கம்யூனிஸ்ட் கட்சியும் போராட்டம் நடத்தி வேலை போராட்டத்தை இது பண்ணிச்சு. 1969 மே 27. இடைத்தேர்தல் ஆளும் கட்சியின் சாதனை தணிக்கை செய்யும் ஒரு ஜனநாயகம். நீங்க எப்பனாலும் பாருங்க, இடைக்கட்சியில இடைத்தேர்தல யார் தான் ஜெயிப்பா, ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். ஓகேவா. அதுக்காக வந்து அது பயங்கரமா போட்டி போடும். ஏன்னா ஆளுங்கட்சி அது இடைத்தேர்தல்ல ஆளுங்கட்சி தோத்துச்சுன்னா அது வந்து மக்கள்கிட்ட வலுவிழந்துச்சுன்னா ஒரு பேர் வந்துடும். அதனால அது சொல்லுவாங்க. சோ அதனால எப்பயுமே ஆளுங்கட்சியோட சாதனையை வந்து தணிக்கை செய்யும் ஒரு ஜனநாயக முறை தான் அது இடைத்தேர்தல். 1969 மே மாதம் இறுதியில் பெருந்துறை தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. எங்க, பெருந்துறையில. கூட்டணி கட்சியான சம்யுக்த் சோசியலிஸ்ட் கட்சியை சேர்ந்த பாலசுப்ரமணியம் அகால மரணம் அடைந்ததால் இந்த இடைக்கால தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் இருந்தது. தேர்தலில் மறைந்த பாலுவின் அவரோட சகோதரர் சண்முக சுந்தரத்துக்கு காங்கிரஸ் வேட்பாளர் கே.பி. முத்துசாமி கமிட்டி. சோ காங்கிரஸ் கே.பி. முத்துசாமி, இந்த பக்கம் கூட்டணி வந்து இதுதான், ஏன்னா சண்முக சுந்தரம் திமுக சப்போர்ட் பண்றது. சோ போட்டி இந்த இடைத்தேர்தலில் திமுக ஆதரவு பெற்ற சம்யுக்த சோசியல் கட்சி வேட்பாளர் சண்முக சுந்தரம் 7579 வாக்குகளில் வெற்றி பெற்றார். மே 30 பரம்பிக்குளம் ஆலியாறு உடன்படிக்கை. ஓகே. பரம்பிக்குளம் ஆலியாறு தமிழ்நாடு, கேரளா ஆகிய 2 அண்டை மாநிலத்தில் சம்பந்தப்பட்டது. இத்திட்டத்துக்காக ஒரு 50 கோடி செலவில் கட்டப்பட்டு 2 மாநிலங்களுக்கும் பயன்படாமல் பாதியிலே நின்று போய்விட்டது. யாரோட காலத்துல தொடங்கியிருப்பாங்க, காமராஜரோட காலத்துல தொடங்கிதான் பரம்பியாறு ஆலியாறு திட்டம். ஆமா, அது வந்து அத்தனை 50 கோடி செலவில் கட்டப்பட்டு 2 மாநிலங்களுக்கும் பயன்படாமல் நின்று போய்விட்டது. கருணாநிதி ஆட்சி பொறுப்பேற்ற திட்டத்துக்கு முன்னுரிமை கொடுத்தார். அப்போது கேரளாவின் முதலமைச்சராக இருந்த இ.எம்.எஸ். நம்பூதி பாடுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சமரச தீர்வு காணப்பட்டது. 2 மாநிலங்களுக்கு இடையே நதிநீர் பங்கீடு குறித்து தீர்வு காண 2 மாநில மாநாடு 1969 மே 10 திருவனந்தபுரத்தில் நடைபெற்றது. ஓகேங்களா. சும்மா படிச்சுக்க வேண்டியதான் நம்ம எல்லாமே. 2 மாநிலங்களுக்கு இடையே நதிநீர் பங்கீடு எப்ப வந்து தீர்வு காண 2 மாநில மாநாடு 1969 மே 10. கேரளாவோட முதலமைச்சர் அப்ப யாரா இருந்தாருன்னா இ.எம்.எஸ். நம்பூதி. ஓகே.
ஓகே. அம்மாநாட்டில் அரசின் சார்பாக முதல்வர் கருணாநிதி, நிதியமைச்சர் மதியழகன், பொதுப்பணித்துறை அமைச்சர் சாதிக் பாட்சா ஆகியோரும், கேரள அரசின் சார்பாக முதலமைச்சர் நம்பூதிரிபாட், பாசனத்துறை அமைச்சர் PR குரூப், மின்துறை அமைச்சர் MN கோவிந்தன் ஆகியோர் பங்கேற்றனர். இம்மாநாட்டுக்கு மத்திய பாசன மின் விசைத்தறி அமைச்சர் டாக்டர் KL ராவ் தலைமை தாங்கினார். மத்திய கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்டோட மின் விசைத்துறை அமைச்சர் KL ராவ் தலைமை தாங்கினார். இந்த இருதரப்பு மாநில முடிவில் பரம்பிக்குளம் ஆலியார் திட்டம், பவானி திட்டம், பம்பார் படுகை, கோவைக்கு குடிநீர் வழங்கும் சிறுவாணி திட்டம், கபினியாறு ஆகியவற்றின் தண்ணீரை பங்கீடு செய்து கொள்வது, இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி உடன்படிக்கையில் தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் கையெழுத்தினார். இத்திட்டத்தில் 2 லட்சம் மேற்பட்ட ஏக்கர் நிலம் பாசன வசதி பெற்று வாய்ப்பு பெற்றது. தமிழரசு கழக தலைவர் யாரு? மாப்போ சிவஞானமும் மத்திய அமைச்சர் C சுப்பிரமணியமும் வரவேற்று பாராட்டினர். ஓகே. இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் மாநிலங்களிடையே ஏற்படும் பிரச்சனையை தீர்ப்பதில் இவர்கள் இந்தியாவுக்கே வழிகாட்டுகிறார்கள் என்று யாரோ எழுதியிருப்பாங்க. யாரு? டாக்டர் KL ராவ் கூறுகிறார். பரம்பிக்குளம் ஆலியார் நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்ட டாக்டர் KL ராவ் யாரு? அவர் தான் மின் விசைத்துறையோட தலைவர், அதாவது அமைச்சர், மத்திய அமைச்சரா இருந்து தலைமை தாங்கியிருப்பார் இல்லையா, அவர் சொல்றாரு. இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் மாநிலங்களுக்கு இடையே ஏற்படும் பிரச்சனையை தீர்ப்பதில் யாருக்கு எக்ஸாம்பிள்? இந்தியாவுக்கே வழிகாட்டுவதுன்னு சொல்லி யார் சொல்றாரு? இந்த மாநாடு தலைமை தாங்க யார் தான்? KL ராவ் தான். கேக்குதுங்களா? இருக்கீங்களா? ஓகே. KL ராவ். பெயர் மாற்றம், கள்ளக்குடி பெயர் மாற்ற போராட்டம். ஓகே. 1953 16 ஆண்டுகளுக்கு பிறகு டால்மியாபுரம் என்ற பெயர் கள்ளக்குடி பழங்கநத்தம் என்று மாற்றப்பட்டது. ஓகே. கள்ளக்குடி, அதாவது பெரியார் கருணாநிதி அவர்கள் போராடினார் இல்லையா 1953 அந்த போராட்டம் 16 ஆண்டுகளுக்கு பிறகு டால்மியாபுரம் என்ற பெயர் என்னவா மாற்றப்பட்டது? கள்ளக்குடி பழங்கநத்தம் என்ற மாற்றப்பட்டது. பழங்காநத்தம் 1969. மத்திய அரசு இதற்காக ஒப்புதல் வழங்கியது. கள்ளக்குடி போராட்டம் வெற்றி தமிழ்நாடெங்கும் விழாக்கள் மூலம் கொண்டாடப்பட்டது. கள்ளக்குடியில் நடைபெற்ற மாபெரும் விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் கருணாநிதி கள்ளக்குடி பழங்கநத்தம் என்ற பெயர் பலகையை புகவண்டி நிலையத்தில் திறந்து வைத்து மலரும் நினைவிலே பகிர்ந்து கொண்டார். ஓகே. அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த பேர் வைக்கிறாங்க. ஓகே. குடிநீர் நெருக்கடி 1969 ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் சென்னையில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. குடிநீர் பஞ்சத்தை முதலமைச்சர் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்டு தீர்த்து வைத்தார். 25 லட்சம் செலவில் 12,000 குழாய் கிணறுகள் சென்னை நகரின் பல்வேறு பகுதியில் அமைக்கப்பட்டு 12,000 குழாய் கிணறுகள் குடிநீர் விநியோகிக்கப்பட்டது. குடிநீர் சவால் தற்காலிகமாக சமாளிக்கப்பட்டது. வீராணம் குடிநீர் திட்டம் நாம் பார்ப்போம். அண்ணா அந்த குடிநீர் திட்டத்துக்கு அடிக்கல் நட்டுப்பாரு, ஆனா அது முடிவதற்கு முன்னாடி அகால மரணம் அளித்ததான் பார்ப்போம் இல்லையா. சோ அப்ப வீராணம் குடிநீர் திட்டம், சென்னை குடிநீர் தேவை நிரந்தரமாக திருப்பதற்கு அண்ணாவால் உருவாக்கப்பட்ட வீராணம் குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றுவதில் அவருக்கு பின் முதலமைச்சரான கருணாநிதி முனைப்புடன் செயல்பட்டார். இத்திட்டத்துக்காக செக்கோஸ்லோவேகிய கம்பெனியுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. அதற்கான ஒப்பந்த புள்ளி சத்யநாராயண சகோதரர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதான் இதை யாருக்கு கொடுக்குறாங்க? அது என்ன சொன்னாங்க? அந்த ஒப்பந்தம். ஓகேங்களா? சோ அதற்கான ஒப்பந்தம் சத்யநாராயண சகோதரர்களுக்கு கொடுக்கப்பட்டது. தலைமை பொறியாளர் உசைன் இந்த திட்டத்துக்கு பொறுப்பாளர் தான். தலைமை பொறியாளர் உசைன் திட்ட பொறுப்பாளராக இருந்தார். ராட்சச கான்கிரீட் குழாய்கள் தயாரிக்கப்பட்டு வடலூரில் இருந்து சென்னை வரை இறக்கப்பட்டன. ஓகே. ஆனால் வீராணம் திட்டம் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானதால் நிறுத்தப்பட்டது. வீராணம் திட்டம் என்ன பண்ண? ஊழல் குற்றச்சாட்டுகளாக நிறுத்தப்பட்டது. ஊழல் புகார்களை விசாரிப்பதற்காக பிரதமர் இந்திரா காந்தி, ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற ரஞ்சித் சிங் சர்க்காரியா, யார் அவரு? சர்க்காரியா யாரு? சர்க்காரிய கமிஷன் 1983 பாமிலியா, மத்திய மாநில ஆமா. ஆமா, இந்திரா காந்தினால யார நியமிச்சாங்க? ரஞ்சித் சிங்க நியமிச்சிட்டாங்க. தலைமையில் ஒரு விசாரணை கமிஷனை நியமித்தார். சர்க்காரிய கமிஷன் வீராணம் குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டதில் பெரிய அளவில் முறைகேடுகளும் ஊழல்களும் நடந்துள்ளன. சந்தேகத்தினொன்று இது மாபெரும் நிர்வாக தவறு, பொதுப்பணம் விரயம் செய்யப்பட்டது. இந்த விஞ்ஞான ஊழலுக்கு முதலமைச்சர் கருணாநிதியும் பொதுப்பணித்துறை அமைச்சர் சாதிக் பாட்சா, யாருன்னா அவர் தானே பொதுப்பணித்துறை அமைச்சர், சாதிக் பாட்சாவும் பொறுப்பேற்க வேண்டும் என்று குற்றம் சாட்டியது. சர்க்காரிய கமிஷன் அறிக்கை தமிழ்நாட்டு அரசில் பெரும் சர்ச்சையை ஏற்படுச்சு. சரிங்களா? சோ அண்ணாவுக்கு அஞ்சலி. அண்ணாவின் 60 ஆண்டு நிறைவு விழாவையொட்டி தமிழகம் எங்கும் 60க்கும் மேற்பட்ட அண்ணாவின் சிலைகள் திறந்து வைத்தன. இந்திய குடியரசுத் தலைவர் VV கிரி சேலம் நகரில் அமைக்கப்பட்ட சிலையை திறந்து வைத்து சிறப்பித்தார். அப்போ அண்ணாவுக்கு சேலம் நகர்ல சிலை வைக்கிறாங்க. அந்த சிலையை யார் திறந்து வைக்கிறாங்கன்னா VV கிரி. ஓகே. அதன் பின் 1969 நவம்பர் 26ஆம் தேதி டெல்லி சென்ற போது முதலமைச்சர் பஞ்சாப் நவம்பர் 26 என்ன சொல்லலாம்? சட்ட அமைப்பு தினம் சொல்லலாம், பால் தினம் சொல்லலாம், அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம்? வரதட்சணை ஒழிப்பு தினம் சொல்லலாம். இது எல்லாமே நவம்பர் 26 தான் நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே. பஞ்சாப் சென்று குருநானக்கின் 500வது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு ஜாலியன்வாலாபாக் சென்று தியாகிகளுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். யாரு? அதன் பின் 1900 சிறந்து வைத்து சிறப்பித்தார். அதன் பின் 1969 நவம்பர் 26ஆம் தேதி டெல்லி சென்ற போது முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் பஞ்சாப் சென்று, ஓகேங்களா, குருநானக்கின் 500வது பிறந்த நாள் விழாவில் கலந்து கொண்டு ஜாலியன்வாலாபாக் சென்று தியாகிகளுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். ஓகே. தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம், இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், ஞாபகம் இருக்குங்களா? தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் குடிசைகளை அடுக்குமாடி குடியிருப்புகளாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் 1970ஆம் ஆண்டு துவக்கப்பட்டது. ஓகேங்களா? நடைமுறைப்படுத்தப்பட்டது 1971, அதாவது 1970 71 ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ப்ரீவியஸ் கொஸ்டின் இது.
ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்ற மேற்கோளோடு துவக்கப்பட்ட இந்த வாரியம் அடிப்படை வசதிகளோடு கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டியது. துவக்கத்தில் சென்னை நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டம் படிப்படியாக தமிழ்நாட்டு நகரமன்ற ஊர் பஞ்சாயத்து பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. குடிசை மாற்று திட்டத்துக்கு சட்ட அங்கீகாரம் தான் சொன்னாலே 1971 அளிப்பட்டது. அதாவது இந்த குடிசை மாற்று வாரியம்ன்ற திட்டத்தை துவக்கம் வந்து 1970. அது சட்டம் எப்ப போடப்பட்டது கேட்டா 1971 தான். சரிங்களா? சட்ட அந்தஸ்து சட்ட அங்கீகாரம் 1971 அளிக்கப்பட்டது. குடிசை இல்லா தமிழகத்துக்கான முதல் முயற்சி இதுவே ஆகும். சரி, சென்னையில வந்து 3000 குடிசையில எரிச்சிட்டு எத்தனை வீடுகள் கட்டித்தரப்படும்? 3000 வீடுகள் கட்டித்தரப்படும் அண்ணாவோட காலத்துல பார்த்தோமா? அதுவும் ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி வந்து இப்போ தற்போது 2024 வந்து என்ன இது பார்த்தோம், 2023 தொடங்கிருப்பாங்க கலைஞர் கனவு இல்லம். ஓகேங்களா? எத்தனை 8 லட்சம் வீடுகள் எத்தனை வருஷத்துக்குள்ள 2030க்குள்ள 8 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கணும். ஒரு வீட்டுக்கு எவ்வளவு இதுன்னு பார்த்தோம்னா 3.5 லட்சம் வரையும் மானியம் தருவாங்க. சரிங்களா? ஓகே. தமிழ் தாய் வாழ்த்து 1970ஆம் ஆண்டு துவக்கத்தில் 1970 அவ்வளவுதான். என்னது நீராடும் கடல் இருக்க மனோன்மணியத்துல வந்து அந்த மனோன்மணியம் பேசுவதால் எழுதிய நீராடும் கடல் இருக்க பாடல வந்து தமிழ்நாட்டில் அரசு விழாக்களும் பொது விழாக்களும் தொடக்கப்பலாக பாடப்படும் என்று முடிவு செய்யப்படுது. நாமக்கல் கவிஞருக்கும் 1970 தான் தமிழ் தாய் வாழ்த்து வந்து சட்டப்பூர்வ இது பண்ணது. நாமக்கல் கவிஞருக்கும் பாரதிய நண்பரான பரளி சு நெல்லையப்பருக்கும் அவர்களது ஆட்களம் முழுவதும் உதவித்தொகை வழங்கப்படுது. யாருக்கு? நாமக்கல் கவிஞருக்கும் பாரதியோட நண்பன், பாரதியோட கவிதையிலே கடிதங்கள்லாம் தொகுத்து இது பண்ணது யாரு? பரளி சு நெல்லையப்பர் தான். ஓகே, வழங்கப்படுது. அவர் தானே இவரு பர்லி சு நெல்லையப்பர். அவர் தானே அப்துல் கலாமோட ஒற்றை அலைநிலத்தை ஒத்துட்டவர். அவர் தானே அறிவியல் ஆத்திச்சூரியன் படிப்பு. அவர் தானே இவரு. அவர் சு முத்தா. ஓகே ஓகே, இவரு வேற. ஓகே ஓகே, பாரதியோட கடிதங்களை பராசக்தி சொல்லுவார். கரெக்ட் கரெக்ட். தமிழகம் என்று என்ன பண்ணுவாரு, இது பண்ணுவாரு. ஓகே ஓகே, புரிஞ்சு. நாமக்கல் கவிஞருக்கும் பாரதியின் நண்பன் பரளிசூழ் நிலைப்போம் அவரது ஆய்வுக்காலம் முழுவதும் உதவித்தொகை வழங்கப்படுது. அதே போன்று தமிழ்நாட்டு பெயர் மாற்ற கோரிக்கைக்காக உயிர் தியாகம் செய்த சங்கலிங்கனார் எந்த இது விருதுநகர் அவர் மனைவிக்கும் செந்தியம்மாளுக்கும் வீரவாஞ்சியின் உறவினருக்கும் உதவி வழங்கப்படுது 1970 பிப்ரவரி. இதெல்லாமே ஓகே. சங்கலிங்கனோட மனைவி வந்து செந்தியம்மாள், வீரவாஞ்சியின் உறவினருக்கும் ஓகே ஓகே. வெளிநாட்டு பயணம் 2021 இருந்து இந்த தமிழ் தாய் வாழ்த்து வந்து மாநில பாடலா வந்து அறிவிச்சிருக்கு. ஓகே, மாநில பாடலாம் அறிவிச்சிட்டாங்க 2021 இருந்து. அதாவது திமுக அது இதுக்கு வந்தோடனே மாநில பாடலாம் அறிவிச்சிருக்காங்க. ஓகே, தமிழ் தாய் வாழ்த்து பாடலாம் மாநில பாடலாம் அறிவிச்சிருக்காங்க. ஓகே. முதலமைச்சர் கருணாநிதி வெளிநாடுகளில் பெயர்த்து மனைவி தாயாளம்மனுடன் அரசாங்க அதிகாரிகள் சிலருடனும் இங்கிலாந்து, பிரான்ஸ், மேற்கு ஜெர்மனி, இங்கிலாந்து, பிரான்ஸ், அப்புறம் மேற்கு ஜெர்மனி சுற்றுலா நாடுகள் பயணம் கொண்டார். செல்லும் வழியில் முதலமைச்சர் ரோம் நகர் வாட்டிகனில் போப் ஆண்டவர் சென்றார். இதே மாதிரி இன்னொருத்தர் யார் பண்ணாரு? அறிஞர் அண்ணா அதே போல பண்றாரு. அப்போது போப் ஆண்டவர் விருந்தினருக்கு அவரே கையெழுத்திட்ட அமைதி செய்தியும் அமைதி செய்தியையும் ஒரு பதக்கத்தையும் வழங்கினார். ஓகே ஓகே. இது ஒரு பிரான்ஸ் நாட்டின் தலைவரான பாரிஸில் நடைபெற்ற 3வது உலக தமிழ் மாநாடு எங்க நினைச்சு? பாரிஸ் 1970. கரெக்டா? ஏன்னா 70 தானே அவர் போறாரு. ஓகே. துவக்க உரையாற்றினார் தமிழக முதல்வர் கருணாநிதி. வெளிநாட்டு பயணத்தை முடித்துக் கொண்டு 1970 ஜூலை 21 சென்னை திரும்பினார். ஓகே. சேலம் இரும்பு தொழிற்சாலை தமிழ்நாட்டின் கனவு திட்டமாகவும் இரும்பு தொழிற்சாலை தொழில்மையாளர்களின் அடையாளமாகும். அண்ணா முதலமைச்சராக இருந்தபோது சேலத்தில் இரும்பு தொழிற்சாலை கேட்டு எழுச்சி நாள் கொண்டாடி. ஆமா பார்த்தோம்ல, தொழில் எழுச்சி நாள் எந்த மாசம்? 1968 ஜூலை மாசம் என்ன பண்ணுவாரு? ஜூலை மாசம் தான் தொழிலாளர் எழுச்சி நாள் அப்படின்னு சொல்லி ஒரு நாளை கொண்டாடுவாங்க. ஞாபகம் இருக்கா? அதை வந்துதான் இவரு பாராட்டுவார். யாரு? பி ராமமூர்த்தின்றவரு பாராட்டிருப்பாரு. ஃபர்ஸ்ட் அவர் எதிர்த்துப்பாரு, அப்புறம் பாராட்டிருப்பாரு. பார்த்தோமா? ஆமா, ஓகே. ஞாபகம் இருக்குங்களா? அதுதான் 1968 ஜூலைல வந்து பண்ணிருப்பாரு எழுச்சி நாள். அண்ணா முதலமைச்சர் இருந்தபோது சேலத்தில் இரும்பு தொழிற்சாலை கேட்டு எழுச்சி நாள் கொண்டாடிய மத்திய அரசாங்கத்தின் கவனத்தை கவர்ந்தார். கருணாநிதி முதலமைச்சர் ஆன பின் இந்திய பிரதமர் இந்திரா காந்தியை சந்தித்து இரும்பாலை கோரிக்கை வலியுறுத்தினார். தமிழ்நாட்டை தொழில்மயமாதல் இரும்பாலை தான், சேலம் இரும்பாலை இருப்பாரு. தமிழ்நாட்டை தொழில்மயமாதல் பகுதியில் நடைபோட விட்ட ஆர் வெங்கட்ராமன். யார் ஆர் வெங்கட்ராமன்? குடியரசுத் தலைவரா இருந்துப்பாரு. இவரு யாரு? அவர் பேரு காமராஜரோட காலத்துல தொழில்துறை அமைச்சராக இருந்தவரோட காலத்துல தானே அந்த நிறைய கனரக தொழிற்சாலை, நெய்வேலி நிலக்கரி சுரங்கம், பெல்லு, அப்புறம் போட்டோ தொழிற்சாலை, இதுல உதகமண்டலத்துல போட்டோ தொழிற்சாலை, அது மாதிரி நிறைய தொழிற்சாலை யாரோட காலத்துல? வெங்கட்ராமனோட காலத்துல கொண்டு வரப்படுது. ஆமா, பெரம்பூர் ரயில் தொழிற்சாலை இதெல்லாம் கொண்டு வரப்படுது. இதே மாதிரி வந்து அந்த மதிய உணவு திட்டத்துக்கு ஒருத்தர் இருந்திருப்பாரு, ஒரு உறுப்பினரே, ஒரு திட்ட இயக்குனரே வந்து போட்டிருப்பாரு. என்ன பேரு அவர் பேரு? சுந்தரவடிவேலு. பே சுந்தரவடிவேலு. ஓகேங்களா? அந்த பேரு நேத்து சுந்தரவடிவேல். வெரி குட். அவர் பேரையும் ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ்நாட்டை தொழில்மயமாதல் பாதையில் நடைபோட விட்ட ஆர் வெங்கட்ராமன் மத்திய திட்டக்குழு உறுப்பினராக இருந்தார். ஏன்னா காமராஜர் காலத்துல இருந்தவரு இப்ப மத்திய திட்டக்குழு உறுப்பினராக இருக்காரு. 1970 மார்ச் 21
டெல்லியில் நடைபெற்ற முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்ற முதலமைச்சர் கருணாநிதி சேலம் இரும்பு எஃகு தொழிற்சாலை சேலத்தில் அமைய வேண்டியதன் அவசியத்தை அடிக்கோடிட்டு காட்டினார். மத்திய அரசு திட்டத்தை 4வது ஐந்தாண்டு திட்ட துவக்க ஒப்புதல் அளித்தது. 4வது ஐந்தாண்டு திட்ட காலம் எப்போ? 4வது ஐந்தாண்டு திட்ட காலம் 1969 முதல்ல சார். சுழல் திட்டத்துக்கு அடுத்துங்க சார். 1969 74. அது 1974 4 வருஷத்துல வந்துச்சு. அப்பனா 1973 தான் அமையும். ஓகேங்களா? இது எக்ஸாக்ட் 1973 சொல்லுவோம். அதான் உருக்காலை சேலத்துக்கு அருகாமையில் உள்ள கஞ்சமலையில் உள்ள கரிச்சப்பட்டியில் துவக்குவதென தமிழ்நாடு அரசு முடிவு செய்தது. அதற்கான அடிக்கல் நாட்டு விழா 1970 செப்டம்பர் 18ஆம் தேதி. அப்போ அடிக்கல் எப்ப நட்டுட்டாங்க? 1970 செப்டம்பர் 18ஆம் தேதி கரிச்சப்பட்டியில் நடைபெற்றது. இந்திய பிரதமர் இந்திரா காந்தி சேலம் இரும்பாலையை துவக்கி வைத்தார். யார் துவக்கி வைக்கிறாரு? இந்திரா காந்தி அம்மையார் வந்து அப்ப துவக்கி வைக்கிறார். தமிழ்நாட்டு தொழில்முறை வளர்ச்சியில் இந்த உருக்காலை முக்கியமானது. அது கருணாநிதி வந்து முக்கிய காரணம். ஓகேங்களா? தேர்தல் கூட்டணி, முற்போக்கு கூட்டணி 1970. சொல்லுங்க ரமேஷ். இந்த தொழிற்சாலை பார்த்தோம்னா முழுக்க மத்திய அரசோட நிவாரண நிதியில மட்டும் நடந்தது. மத்திய அரசு இல்ல, அதாவது வெளிநாட்டு உதவியோட இப்படி சொல்லலாம். வெளிநாட்டு உதவி இல்லாம துவக்கப்பட்ட ஒரு தொழிற்சாலையா சொல்றோம். ஓகேவா? வெரி குட். மத்தது எல்லாமே வெளிநாட்டு பார்த்திருப்போம். அந்த துர்காப்பூர்ல தொடங்குது. அதெல்லாமே துர்காப்பூர் எங்க பார்த்தோம்? துர்காப்பூர் இங்கிலாந்து. அப்புறம் ரூர்கோலா வந்து ஒரிசால வந்து இப்ப ஜெர்மனி அதெல்லாம் பார்த்தாலே அது மாதிரி இது வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஓகே, இது வந்து மத்திய அரசோட முழு இதாலே உருவாக்கப்பட்டிருக்கு. 1990 பொது தேர்தலை சந்திக்க இந்திரா காந்தியும் கருணாநிதியும் ஒரு உடன்பாட்டுக்கு வந்தனர் 2 பேரும். ஏன்னா காங்கிரஸும் திமுக தான் ஆப்போசிட். அவரது இந்திரா காங்கிரஸ் 10 நாடாளுமன்ற இடங்களில் மட்டுமே போட்டியிடுவது என்றும் தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில் போட்டியிடுவதில்லை என்றும் முடிவெற்று. அதாவது இந்திரா காந்தி என்ன பண்ணாங்கன்னா 10 நாடாளுமன்ற இடங்கள் தான் போட்டி போடுறோம், தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில் என்ன பண்ண போட்டி போடுவதில்லை என்று முடிவாயிற்று. அதன்படி திமுக தலைமையில் இந்திரா காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, பிரஜா சோசல் கட்சி, தமிழக அரசு கழகம், முஸ்லீம் லீக், பார்வர்டுகளை ஆகியவை அடங்கிய 7 கட்சி முற்போக்கு கூட்டணி, அதாவது காங்கிரஸ் கட்சியை சேர்த்துட்டார். இந்திரா காந்தியே கூட்டணியில சேர்த்துட்டு கூட்டணி அமைச்சாரு. தேசிய ஜனநாயக கூட்டணி முற்போக்கு கூட்டணிக்கு எதிராக இந்திய காங்கிரஸ் இருந்து பிரிந்து வந்து தனியார் அமைப்பு அல்லது ஸ்தாபன காங்கிரஸ், அமைப்பு காங்கிரஸ் பார்த்தோமா? யாரு? காமராஜர். அதான் அந்த காங்கிரஸ் அமைத்து காங்கிரஸ் 1969 தானே நடந்துச்சு. நான் சொன்னேன் இல்லையா? 1969 தான் காங்கிரஸ் வந்து பிரிஞ்சு வந்து அமைப்பு காங்கிரஸ் சொல்லி யாரு உருவாக்கி இருப்பா? காமராஜர் உருவாக்கி இருப்பாரு. சோ அதான் அமைப்பு காங்கிரஸ், ஸ்தாபன காங்கிரஸ் அமைத்தார் காமராஜர். தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சிருப்பாரு. ஓகே, காமராஜரின் ஜென்ம விரோதி ராஜாஜி சேர்ந்தார். நான் பார்த்தேன் இல்லையா? ராஜாஜி என்ன பண்ணாரு? காங்கிரஸ் வீழ்ச்சி அடைன்னு சொல்லி அண்ணா கூட சேர்ந்தாரு. அப்புறம் அண்ணா கிட்ட இருந்து பிரிஞ்சு மீண்டும் திமுக வீழ்ச்சி அடைன்னு சொல்லி யாருக்கிட்ட சேர்றாரு? காங்கிரஸோட சேர்ந்துட்டாரு. காமராஜரோட. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமைப்பு காங்கிரஸ், சுதந்திர கட்சி. நான் சொல்ல சுதந்திர கட்சி தான் யாரு? ராஜாஜி. அமைப்பு கட்சி வந்து இவரு காமராஜரு. சம்யுக்த சோசியலிஸ்ட் கட்சி, அப்புறம் ஜனசங்கம், குடியரசு கட்சி, உழைப்பாளர் கட்சி, கோவை விவசாயிகள் சங்கம், தமிழரசு கட்சி தான் மாப்போசி எல்லாம் இடம்பெற்றன. இத்தேர்தலில் முற்போக்கு கூட்டணி மகத்தான முற்போக்கு கூட்டணினா யார சொல்றாங்க? காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்ததான் முற்போக்கு திட்டம். அப்போ அதுல வெற்றி பெற்றது. இது வரலாறு காணாத வெற்றியாகும். பொது தேர்தல் 1970, முன்மாதிரி தேர்தல் 1970ஆம் ஆண்டு இந்திய அரசியலில் ஒரு கொந்தளிப்பான ஆண்டு. அந்த ஆண்டு இறுதியில் தான் மத்திய மாநில அரசியல் எதிர்பாரா திருப்பங்கள் ஏற்பட்டன. ஓகே, இந்திய காங்கிரஸ் 2ஆக பிளவுபட்டு எதிர்பாரா திருப்பங்கள் ஏற்பட்டன. ஓகேங்களா? 1970 தான் கொந்தளிப்பு. ஏன்னா அதான் பார்த்தோம், அமைப்பு காங்கிரஸ் அப்படிதான் உருவாக்குது. ஓகே, இந்த காங்கிரஸ் 2ஆக பிளவுபட்டு இந்திரா காங்கிரஸ் நாடாளுமன்ற பெரும்பான்மை குறைத்து சிறுபான்மை அரசாங்கம் அமைச்சு. நான் பார்த்தோம் இல்லையா? ராஜாஜி படிக்கும்போது ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. என்னது? இந்திரா காந்தியோட காங்கிரஸை எதிர்த்து போரிட்டு அவங்களை தோக்கடிக்கும் தான் முக்கிய இதா இருந்திருப்பாருன்னு சொல்லி பார்த்திருப்போம் இல்லையா? சோ அதான். ஓகே, அதன் காரணமாக பிரதமர் இந்திரா காந்தி கொண்டு வர நினைத்த மன்னர் மானிய ஒழிப்பு சட்டம். உங்க பிரதமர் இந்திரா காந்தி கொண்டு வர நினைத்த மன்னர் மானிய ஒழிப்பு. வங்கிகளை நாட்டுடைமையாக்கல் பார்த்துருமா? 1969 ஜூலை 19 ஜூலை 19 வங்கிகள். வெரி குட். ஓகே, நான் வங்கிகளை நாட்டுடைமையாக்கல் 1980 ஏப்ரல் 15 6 வங்கி பண்ணிருக்கோம். வெரி குட் ப்ரோ, சூப்பர். 1980 ஏப்ரல் 15 200 கோடிக்கு மேல இருந்த இதை வந்து நாட்டு உண்மை ஆக்கிட்டாங்க. 19 வந்து 50 கோடிக்கு மேல. வெரி குட் ப்ரோ, சூப்பர். ஓகே, மானிய ஒழிப்பு வங்கிகளை நாட்டுடைமை. இந்த மாதிரி வந்து கலந்து உரையாடி பேசுனீங்கன்னா எடுக்கவும் நல்லா இருக்கும். ஆனா வந்து நேரம் அப்படி இருக்கு. நம்ம இந்த நேரத்துக்கு பேசினா அவளை பேயின்னு சொல்லுவாங்க, புரியுது. ஓகே, வங்கிகளை நாட்டுடைமையாக்கல் போன்ற முற்போக்கு திட்டங்களை கொண்டு வருவதில் தடை ஏற்பட்டது. எனவே 1972 நடைபெற வேண்டிய தேர்தலை முன்கூட்டியே 1972 தான் தேர்தல் நடந்திருக்கணும். முன்கூட்டியே தேர்தலை நடத்த தீர்மானிச்சார் யாருன்னா இந்திரா காந்தி அம்மையார். அதன்படி 1970 டிசம்பர் 27ஆம் தேதி நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது. எப்போ?
1970 தேர்தலுக்காக 1970 டிசம்பர் 27 கலைக்கப்பட்டது. தேர்தலை முன்கூட்டி நடத்துவதற்காக நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது. இதுவே முதல் முறையாகும். ஓகேங்களா? தேர்தல் நடத்துவதற்காகவே நாடாளுமன்றத்தை கலைச்சது எது? இதுதான் முதல் முறை. சரிங்களா? ஓகே. 1971 பிப்ரவரி மாதம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இவங்க டிசம்பர் 27 கழிச்சிட்டாங்க. 1971 பிப்ரவரி மாதம் வந்து பிப்ரவரியில வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்னு சொல்லிட்டாங்க. முதலமைச்சர் கருணாநிதி இந்திய பிரதமர் இந்திரா காந்தியை முன்மாதிரியாக கொண்டு தமிழ்நாட்டு சட்டப்பேரவை கலைத்துவிட்டு நாடாளுமன்ற தேர்தலுடன் சேர்ந்து ஓராண்டுக்கு முன்பாகவே சட்டமன்ற தேர்தலையும் நடத்தணும் தீர்மானிச்சார். ஓகேனா? சட்டமன்ற தேர்தலையும் நடத்தினேன். ஆனா 67 தான் 1967 தான் தேர்தல் நடந்துச்சு. அடுத்த தேர்தல் எப்ப நடக்கணும்? 1972 தான் நடந்திருக்கணும். ஆனா வந்து ஓராண்டுக்கு முன்னாடியே 71 நடத்துறாங்க. 71 ஜனவரி 3ஆம் தேதி நடைபெற்ற திமுக பொதுக்குழுவில் இந்த மாதிரி நிறைவேற்றப்பட்டது. அதன் பின் தமிழக சட்டப்பேரவை கலைப்பெறான உத்தரவை ஆளுநர் யாரு? உஜ்வல் சிங் பிறப்பிச்சிருப்பார் ஜனவரி 5. ஓகே. தேர்தல் முடிவு 1971 தேர்தல் முடிவுகள் பின்வரும். மொத்த இடங்கள் 234. அதுல முற்போக்கு கூட்டணினா யாரு? திமுக, கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி ஒண்ணுமே எங்க காங்கிரஸ் கட்சி இல்ல. ஓகே. திமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, பார்வர்டு பிளாக், முஸ்லீம் லீக், பிரஜரோ கட்சி இதெல்லாம் வந்து எவ்வளவு வந்திருக்கு அப்படின்றதான் இங்க இருக்கிற. ஓகே. எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 203 இடங்கள்ல 184 இடங்கள் அதிகபட்சம் ஓட்டு போட்டு ஜெயிச்சிச்சு. போதும் நமக்கு. 203ல 184 வந்து திமுக. ஓகே. அமைப்பு காங்கிரஸ் வந்து 194 வெறும் 15 இடம். அப்பயே பார்த்தோம்ல வெறும் 15 இடம் தான். 194 வந்து வெறும் 15 இடம் ஜெயிச்சிருக்கோம் பார்த்தோம். அவ்வளவுதான். சுதந்திரா கட்சி 19 இடத்துல பார்த்தோம். சுதந்திரா கட்சி காமராஜரோட கட்சி வந்து 15 இடங்கள்ல ஜெயிக்குது. இது பட்சத்துல 19 இடங்கள்ல 6 இடங்கள்ல மட்டும் ஜெயிக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? 6 இடங்கள் மக்களவையில் 22. வெரி குட். ஓகே. சுதந்திரா கட்சி 6 இடங்கள் மட்டும் ஜெயித்து உழைப்பாளர் கட்சி எல்லாம் தேவையில்லை. ஓகே. ஓகே. இந்த நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்ட 39 தொகுதிகளுக்கான தேர்தல் முடிவுகள். 39 தொகுதிகளுக்கு. ஓகே. அன்னைக்கு நாடாளுமன்ற தொகுதிகள் 39 தான். ஓகேங்களா? நாடாளுமன்ற இதுல 39 தொகுதிகள் தேர்தல் முடிவுகள் பின்னர் அதுல திமுக 23, இந்திரா காங்கிரஸ் எத்தனை இடம் மட்டும் தான் நிக்கும்னு வந்தாங்க? 10 இடம் மட்டும் தான் நிக்கும்னு சொன்னாங்க. அதனால 9 இடம் ஜெயிச்சிருச்சு. திமுக வந்து 23, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 4, முஸ்லீம் லீக் 1, பார்வர்ட் பிளாக் 1, அமைப்பு காங்கிரஸ் 1. ஓகேங்களா? மொத்தம் 39. நான் இன்னைக்கு 39 தானே? நாடாளுமன்ற தொகுதி எத்தனை? மாநிலங்களவை நாடாளுமன்ற தொகுதி 39 தான். சாரி, மக்களவை நாடாளுமன்ற தொகுதி எத்தனை? 39 தான். மக்களவை 39ல வந்து திமுக 23, இந்திரா காங்கிரஸ் வந்து 9. ஓகேங்களா? ஓகே. இது 32 ஆச்சு. இந்திய கம்யூனிஸ்ட் 4, முஸ்லீம் லீக் 1, பார்வர்ட் பிளாக் அமைப்பு 1. மதிப்பீடு 6 சட்டமன்றத்திற்கு ஒரு எம்பி. 6 சட்டமன்றத்துக்கு ஒரு எம்பி. கரெக்ட். 1971 பொது தேர்தல் சமகால தமிழ்நாட்டில் புதிய பதவி தொற்றுவிட்டது. இத்தேர்தல் இந்திரா காங்கிரசும் திமுகவும் கூட்டு சேர்ந்தன. பாத்துங்க, காங்கிரசும் திமுகவும் கூட்டு சேர்ந்தது. இந்திரா காந்தியின் முற்போக்கு திட்டங்களான மன்னர் மானிய ஒழிப்பும் 14 பெரியவர்களை நாட்டுடைமையாக்கியதும் மக்களிடையே மிகுந்த செல்வாக்கையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. அதே போன்று திமுக அதன் சாதனையான தமிழ்நாடு பெயர் மாற்றம், இருமொழி கொள்கை, சுயமரியாதை திருமண சட்டம், அப்புறம் புகுமுக வகுப்பு வரை இலவச கல்வி. புகுமுக வகுப்புனா அந்த இது வரையும் பல்கலைக்கழக வரையும் இலவச கல்வி, பேருந்து நாட்டுடைமையாக்கப்பட்டது, நில உச்சவரம்பு திருத்த சட்டம் போன்ற சாதனைகளை தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரபலப்படுத்தின. அதே போன்று திமுகவின் மாநில சுயாட்சி கோரிக்கை, உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போமா, ஓகேனா என்ற கோஷம் மக்களுக்கு வந்தன. திமுகவின் மாநில சுயாட்சி கோரிக்கை, உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம், ஓகேனா ஓகே என்ற கோஷம் வந்தன. தேர்தலை முன்கூட்டியே நடத்திய இந்திரா காந்தியும் கருணாநிதியும் கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொண்டது சிறந்த அரசியல் ராஜதந்திரமாகும். இக்கூட்டணி மத்திய மாநில அரசியலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தி. ஓகே. தேசிய அரசியலில் இந்திரா காந்தியை எதிர்த்து கொண்டதால் ஓரம் கட்டப்பட்ட காமராஜரும், ஓகே, இந்திரா காந்தி எதிர்த்ததுனால ஓரம்பட்ட காமராஜரும், மத்திய மாநில அரசியலில் ஒதுக்கப்பட்ட ராஜாஜியும் ஒன்று சேர்ந்து சந்திரபோத அரசியலின் உச்சகட்டமாக கருதப்பட்டது. இதன் விளைவாக காமராஜரும் ராஜாஜியும் மத்திய மாநில அரசியலிருந்து ஒதுக்கப்பட்டனர். இவர்களது பலவீனமும் திமுகவின் பலமாயிற்று. ஓகே. சைதாப்பேட்டை தொகுதியிலிருந்து வெற்றி பெற்ற கருணாநிதியும் பரங்கிமலை யாரு? எம்ஜிஆர் எப்போ? 1967 வந்து எம்ஜிஆர் எங்க துவைப்பனா இதுலதான் பரங்கிமலையில. ஓகேங்களா? 1967 72 நினைக்கிறேன். 72 ஆமா 72 1972 தான் வந்து 72 எம்ஜிஆர் புது கட்சி தொடங்கிப்பாரு. ஆமா, அதாவது பரங்கிமலையில ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் என்ன பண்ணிருப்பாருன்னா புது கட்சி ஆரம்பிச்சிருப்பாரு. பரங்கிமலை தொகுதியிலிருந்து வெற்றி பெற்ற எம்ஜிஆரும் தமிழ்நாட்டு அரசியலின் எதிர்காலத்தை தீர்மானம் சக்திகளாக உருவாக இத்தேர்தல் முன்னறிவிப்பாக அமைந்தது. ஓகே. சுருங்க கூறின் 1971 தேர்தல் தமிழ்நாட்டு வரலாற்றின் திருப்பு முனையாகும். ஓகேங்களா? ஓகே. அமைச்சரவை கருணாநிதி அடுத்த அமைச்சரவை 1971 1976. கருணாநிதி மீண்டும் முதலமைச்சர் 1971 மார்ச் 5ஆம் தேதி பதவி பொறுப்பேற்றார். அடுத்த இதுல ஓகே அவரது அமைச்சரவையில் இடம்பெற்றோர் வி ஆர் நெடுஞ்செழியன் வருவாய்த்துறை கல்வி மற்றும் வருவாய்,
கா ராஜாராம் வந்து பிற்பட்ட உறுப்பினர். அன்பழகன் வந்து பொது சுகாதாரம். அன்பில் பி தர்மலிங்கம் வந்து விவசாயம். அன்பில் பி தர்மலிங்கம் விவசாயம். எஸ்.ஜே. சாதிக் பச்சா பொதுப்பணி அப்படி வராங்க. சத்யவாதன் ஹரிசனம் நலம் அப்படி வராங்க. கண்ணப்பன் மத அறக்கட்டளையில். எஸ் மாதவன் வந்து தொழிற்சாலைகள். என்.வி. நடராசன் தொழிலாளர். ஓ.பி. ராமன் மின்சாரம் அப்படியே வராங்க. சி பாதினார் கூட்டுறவு அப்படியே வருது. எஸ் ராமச்சந்திரன் போக்குவரத்து. மாநில திட்டக்குழு 1971 தான் நோட் பண்ணுங்க, எழுதுங்க, பேப்பர் இருந்தா இருங்க. 1971 ஏப்ரல் மாதம் மாநில திட்டக்குழு உருவாக்கப்படுது தமிழ்நாட்டுல. இந்தியாவில வந்து நான் பார்ப்போம் இல்லையா, திட்டக்குழுன்னு ஒண்ணு பாக்குறோம் இல்லையா, இந்தியாவில் அமைக்கப்பட்ட மாதிரி தமிழ்நாட்டுல அமைக்கப்பட்டது எப்போ? 1971 ஏப்ரல் மாதம். சரிங்களா? மே முதலமைச்சர் 25. மே மே 25. மே 25 ம். ஏப்ரல் ஆமாங்க இருக்குதே. சார். சரி, 1991 ஏப்ரல் இருக்கு. ஓகே, இது ப்ரோ வந்து மே 25 சொல்றாரு, அதையும் நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? சரி, அமைக்கப்பட்டது. முதலமைச்சர் திட்டக்குழுவின் தலைவராகவும் தலைமைச் செயலாளர் நிலையில் உள்ள ஒருவர் இக்குழுவின் துணைத் தலைவராகவும் இருப்பார் என்று. முதலமைச்சர் வந்து தலைவராகவும், எப்பவுமே அதானே திட்டக்குழுவோட தலைவர் முதலமைச்சர் தானே. இந்திய திட்டக்குழு தலைவர் வந்து யார் இருந்தாரு? பிரதமர். ஓகேங்களா? சோ தலைவரும் தலைமைச் செயலர் நிலையில் உள்ள தலைமைச் செயலர்ல ஒருத்தர் வந்து துணைத் தலைவரும் பொறுப்பார் என்று முடிவு செய்யப்படுது. அப்போது தலைமைச் செயலராக இருந்தது யாரு? இபி ராயப்பா திட்டக்குழுவின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார். யார் அப்போ திட்டக்குழு உருவாக்கும் பொழுது துணைத் தலைவர் இபி ராயப்பா. இந்தியாவிலேயே முதலாக தமிழ்நாட்டில் தான் எனது மாநில திட்டக்குழு அமைக்கப்பட்டது. இது வந்து மிகப்பெரிய விஷயம். பிறந்த நாள் பரிசுகள். பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம். முதலமைச்சர் கருணாநிதி அவரது பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். எடுத்துக்காட்டாக அவரது 48வது பிறந்த நாள் என்று 1971 ஜூன் 3 தொழுநோய் பிச்சைக்காரர்களுக்காக மாவட்டங்களில் விடுதிகள் கட்டப்பட்டன. அங்கு தங்கியோருக்கு நல்ல உணவு வழங்கப்படுது, தொழில் பயிற்சி அளிக்கப்படுது, மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்படுது. இனி பிச்சை எடுக்காமல் வாழ முடியும் என்ற தன்னம்பிக்கை பெற்றோர் விடுதலை உறுப்பினர். ஓகே. கண்ணொளி வழங்கும் திட்டம். முதலமைச்சர் 48வது பிறநாளுக்கு அதை பண்ணாங்க. 49வது பிறநாள் என்று கண்ணொளி வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. இதன் கீழ் ஏழை எளியோருக்கு பெரிய அளவில் முகாம்கள் அமைப்பிட்டு கண் மருத்துவ நிபுணரால் கண் படல அறுவை செய்யப்பட்டது. ஓகே. அறுவை சிகிச்சை செய்யப்பட்டவர் மருத்துவமனைகளில் ஓய்வு எடுத்துக் கொள்ளவும், அப்போது அவர் தேவைப்படும் சத்துணவை பெறவும் மூக்கு கண்ணாடியை போட்டுக் கொள்வதற்கு உரிய ஏற்பாடு செய்யப்பட்டன. இதெல்லாம் அவரோட காலத்தில். கை ரிக்ஷா கைங்கரியம். 50வது பிறந்தநாள் என்ன பண்றாரு? பரிசாக மனிதனை வைத்து மனிதனுக்கும் மனிதாபிமானற்ற முறையை மாற்றி. அப்போ 1971 ஜூன் 3 48வது பிறந்தநாளா தொழுநோய் வந்து கட்டிட்டோம். 1972 ஜூன் 3 என்ன பண்ணாரு அப்படின்னா கண் அறுவை சிகிச்சை. 1973 தான் பையனா ஒழிச்சிருப்பாரு கை ரிக்ஷா. 50வது பிறந்தநாள் வந்து மனிதனை வைத்து மனிதனுக்கு மனிதனற்ற கை ரிக்ஷா வந்து கொண்டு வந்தார். ஆயிரக்கணக்கான கை ரிக்ஷா இழப்பீடு கொடுத்து வாங்கப்பட்டு அவற்றுக்கு பதில் வந்து கை ரிக்ஷாவுக்கு பதில் தொழிலாளிகளுக்கு இலவச சைக்கிள் ரிக்ஷா வழங்கப்பட்டது. சரிங்களா? ஓகே. இதுவரை விலங்காக பயன்பட்டு வந்த கை ரிக்ஷா இழுத்தவர் மனிதனாக்கப்பட்டார். ஓகேவா? இது கருணாநிதி அறிமுக மற்றொரு மனிதாபிமான திட்டம். ஊனமுற்றோருக்கு ஊன்றுகோல். 51 அப்ப என்ன வருஷம் வரும்? 1974. கருணாநிதியின் 51வது பிறந்த ஊனமுற்றோர் நலவாழ்வு திட்டம் பிறந்தது. ஊனமுற்றோர் நலவாழ்வு திட்டம் 1974. ஆமா, மாற்றுத்திறனாளி நலவாழ்வு திட்டம். சரிங்களா? ஊனமுற்றோர் நலவாழ்வு திட்டம் வந்தது எப்போ? 1974. சரிங்களா? ஓகே. மாபலவரம் செல்லும் வழியில் முட்டுக்காடு என்ற இடத்தில் ஒரு தொழிற்சாலை நிறுவப்பட்டு அங்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அவரது திறமைகளுக்கு ஏற்ப தொழில் பயிற்சி அளிக்கப்பட்டது. அது மட்டும் அரசாங்கத்தின் பல்வேறு தொழில்கள் மாற்றுத்திறனாளிக்கு ஏற்ற வகையில் தொழில் பயிற்சி அளிக்க உரிய வசதி செய்யப்பட்டன. ஆயிரக்கணக்கான ஊனமுற்றோருக்கு இலவச 3 சக்கர நாட்கள் வழங்கப்பட்டன. ஊனமுற்றோர் செல்வதற்கு சிறப்பு பள்ளியில் தரம்னா காது கலர். இது எல்லாமே இவரோட பிறந்தநாள் அப்போ 1974. ஓகேங்களா? ஊனமுற்றோர் நலவாரியம் தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டது எப்பன்னா 1974 தான். கருணை இல்லங்கள் 52வது பிறந்தநாள் அப்போ 1975. ஓகேங்களா? கருணை இல்லங்கள் கருணாநிதியின் 54வது பிறந்தநாளை முன்னிட்டு சில நலத்திட்டங்கள் துவக்கப்பட்டன. அவற்றில் சிறப்பிடம் பெறத்தக்க கருணை இல்லங்கள் ஆகும். ஓகேங்களா? கருணை இல்லங்கள். இந்த இல்லங்களில் ஆதரவற்ற சிறுவர் சிறுமியர் பராமரிக்கப்பட்டனர். அவற்றுக்கு சிறாராக ஓகே அவ்வளவுதான் சிறார். ஓகேங்களா? என்ன சொல்லலாம், சிறுவர் சிறுமி இல்லங்கள் தொடங்கப்பட்டது. அவற்றுக்கான செலவுகள் அரசும் ஆலய நிர்வாகம் பயந்துள்ளன. ஆலய வருவாயின் ஒரு பகுதி ஆதரவற்ற மனித நாட்டுகளில். இது கரெக்டா தப்பா? இதுதான் இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? கடவுளுக்கு செய்யணும், இந்த மக்களுக்கு செய்யும் தொண்டே இறைவனுக்கு செய்யும் தொண்டும். அப்ப இது ரைட். ஓகேங்களா? சோ ஆதரவற்ற சிறாருக்கு ஆதரவாக இருந்த இல்லங்கள் பிளஸ் ஆலயங்களோடு இணைக்கப்பட்டு அவற்றுக்கான செலவினங்களை அரசும் ஆலய நிர்வாகம் பகிர்ந்து கொண்டன. ஆனா நம்பாளுங்க என்ன பண்ணுவோம், இதுக்கும் வந்து என்ன பண்ணுவான், கோயிலோட சொத்து கோயிலுக்கு தான் பண்ணணும், சாமிக்கு வந்து என்ன பண்ணணும், பாளைய பண்ணணும், வேற வேற சாமிக்கு வந்து தங்கத்தோடு போடணும் அப்படின்னு சொல்லி தான் பண்ணி நம்பாளுங்க இன்னமும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆலய வருவாயின் ஒரு பகுதி ஆதரவற்ற மனித நாட்டுகளுக்கு செலவிடப்பட்டது. அதே போன்று மறுமலர் செய்து கொண்ட விதவைகளுக்கு மறுமணம் செய்தவர்களுக்கு ஒரு 10,000 ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டது. ஆதரவற்ற விதவை தாய்மார்களுக்கு தையல் இயந்திரங்கள் யாரோட பேர்ல? தையல் இயந்திரம் யாரோட பேர்ல? சத்யவாணி முத்தம்மையார். வயதான விதவை தாய்மார்களுக்கு கரெக்ட். வயதான விதவை தாய்மார்களுக்கு முதியோர் உதவி தொகை அளிக்கப்பட்டது. கலப்பு திருமண தம்பதியருக்கு குடும்ப நிதி வழங்கப்பட்டது. நிதி. கருணாநிதியின் வார்த்தையில் கூற வேண்டும், இத்தகைய மக்கள் பணிகள் சமுதாயத்தில் உள்ள மேடு பள்ளங்களை சமப்படுத்தவும்
சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டு நம்பிக்கை இருந்தவர்களுக்கு வாழ்வளிக்கவும் மனிதாபிமான உணர்வுகள் மதிப்பளிக்கவும் மேற்கொள்ளப்பட்டவையாகும். அவ்வளவுதான். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அவரோட பிறந்தநாள். இன்னும் ஒரு 150 வருஷம் வாழ்ந்திருந்தா நிறைய பண்ணிருப்பாங்க போல. நில உச்சவரம்பு சட்டம். சரிங்களா? இப்ப என்ன பண்ணுவாங்க, இப்பெல்லாம் வந்து அப்படியே ஒரு 1500 தமிழ்நாடு ஃபுல்லா அடிப்பான். பேனர் மட்டுமே அடிப்பாங்க. அந்த பேனர் மட்டுமே அடிச்சு அதுக்குதான் செலவு பண்ணுவாங்களே தவிர மத்த யாரும் பண்ண மாட்டாங்க. சரி, நில உச்சவரம்பு சட்டம். நில சீர்திருத்தம் பொருளாதார சமத்துவ சமுதாயத்தை நோக்கி செய்வதோட நோக்கமும் தேச விடுதலை இயக்கத்தின் போது நில சீர்திருத்தம் சோசியலிச சமதர்ம சர்வோதய சமுதாயத்துக்கான அடிப்படை என்றும் பிரச்சாரம் செய்யப்பட்டது. இந்திய விடுதலை பெற்ற பின் மத்திய அரசும் மாநில அரசும் நில சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்தின. ஓகே. தமிழ்நாட்டில் காமராஜர் பார்த்தோம் 1960ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நில உச்சவரம்பு சட்டம் இயற்றப்படுது. யாரோட காலத்துல? காமராஜர் காலத்துல நில உச்சவரம்பு சட்டம் 1960. நம்ம புக்ல 1961 படிப்போம். ஓகேங்களா? 30 ஏக்கர் மேல வச்சு கூடாதுன்னு படிப்போம் 1960ஆம் ஆண்டு. ஞாபகம் இருக்கா? ஓகே. அதே மாதிரி சார், அதே மாதிரி 30 வருஷம் சார் லிமிட். நம்ம இந்த புக்ல வந்து பார்த்தோம்னா 20 வருஷம் காமராஜர் இதுல வந்து கொடுத்திருப்பாங்க சார். காமராஜர் 30 இல்ல 20ன்னு சொல்லிப்பாங்க. ஸ்டாண்டர்ட் ஏக்கர்னு சொல்லிப்பாங்க. அதே மாதிரி அண்ணா வந்து என்ன பண்ணாரு, 30 ஏக்கரா 15 ஏக்கரா மாத்திருப்பாருன்னு சொல்லி 15 ஏக்கரா மாத்திருப்பாங்க சார். ஓகே. 1960 ஏப்ரல் மாதம் உச்சநீதிமன்றம் சட்டம் இயற்றப்பட்டது. ஆனால் இத்திட்டத்தை பற்றி முன்கூட்டி அறிந்த நிலச்சுவந்தார்கள் தங்கள் நிலங்களை உறவினர் பேர்ல என்ன பண்ணான், உடனே தான் பேர் என் பேர்ல இருந்தா தானே நீ என்ன மாத்துவன்னு சொல்லி உறவினர் பேர்ல வந்து அறநிலைகள் மற்றும் கல்வி நிலையங்கள் பேர்லயும் பதிவு செய்து விட்டனர். நம்ம ஒரு கண்டிஷன் இருக்கும். என்ன கண்டிஷன்னா, ஒரு ஆளுக்கு வந்து என்ன பண்ணது, இப்ப சிம்பிள் சொன்ன போனா 15, இப்ப வந்து 5 ஏக்கர் மேல ஒரு ஆளுக்கு 5 ஏக்கரோ 10 ஏக்கரோ மேல இருக்கக்கூடாது. ஆனா பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் பார்த்தா எவ்வளவு பெருசு. இப்போ ஒரு யூனிவர்சிட்டி கட்டினா அங்க மினிமம் ஒரு 100 ஏக்கராச்சும் தேவைப்படுதுல்ல. 100 ஏக்கரா. ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் கட்டினா நிறைய ஏக்கரா அந்த மாதிரி தேவைப்படல. அப்ப அங்க என்னன்னா உச்சவரம் சட்டத்துல ஒரு விதிவிலக்கு இருக்கு. என்ன இது அந்த விதிவிலக்குனா, கல்வி நிலையங்களாகவோ இல்ல வந்து கோவில் நிலமாகவோ இருந்தா அதுக்கு வந்து என்ன கிடையாது, நில உச்சவரம்பு சட்டம் அங்க செல்லாது. புரியுதுங்களா? நில உச்சவரம்பு சட்டம் செல்லாது. புரியுது? தொழிற்சாலை கட்டுறாங்க, தொழிற்சாலை கட்டுறது இந்த மாதிரி இருக்குன்னா விதிவிலக்கு செல்லாது. உடனே என்ன பண்றாங்கன்னா அதை பயன்படுத்தி என்ன பண்றாங்கன்னா அறநிலையங்கள் கட்டுறதும், கோவில் பேர்ல எவ்வளவு இது பண்ணலாம். நான் எதுவும் சொல்லல. கோவில் பேர்ல வந்து எவ்வளவு இது பண்ணலாம். அது மாதிரி கோவில் பேர்லயும் கல்வி பேர்லயும் மாத்திட்டாங்க. அதன் விளைவா அரசாங்கத்துக்கு கிடைத்த உபரி நிலம் வெறும் எவ்வளவுதான், 16,330 ஏக்கர் மட்டுமே. நம்ம சட்டம் கொண்டு வந்தா அந்த சட்டத்துக்கு மாற்று வழி நம்மளால கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன ரமேஷ்? கேசவானந்த பாரதி வழக்கு அப்படித்தான் இருக்கு சார். இந்த ஐகோன் வழக்குல தான் வந்து கோலக்நாத் வழக்குல தான் நீதிபதி சொன்ன தீர்ப்பை மாற்றி சொல்லியிருப்பாங்க சார். 1969 சார். ஓகே. நில உச்சவரம்பு சட்டத்தை பத்தி அதை சொல்லிப்பாங்க. ஆமா. அதன் விளைவாக அரசாங்கத்துக்கு கிடைத்த உபரி நிலம் வெறும் 16,330 ஏக்கர் மட்டுமே. ஓகேங்களா? கருணாநிதியின் ஆட்சி காலத்தில் 1970 பிப்ரவரி மாதம் நில உச்சவரம்பை சட்டம் 30 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் வந்து இவரும் 5 ஏக்கர். அதான் அண்ணா சொன்னதை தான் இவரும் பண்றாரு. அதன் விளைவாக பினாமி நில பதிவுகள் தவிர்க்கப்பட்டன. அதன் விளைவாக மொத்த உபரி நிலம் 1,08,068. ஏன்னா காமராஜர் வந்து 30 ஏக்கர்னு சொன்னாலே அதுல ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா இங்க வந்து எவ்வளவு ஆச்சு, 30ல இருந்து 15 வந்துச்சு இல்லையா? அதனால 15 நிறைய நிலம் கிடைச்சிச்சு. 1,08,068 ஏக்கர் ஆகும். அதில் அரசு கைப்பற்றியது 88,146 ஏக்கர் ஆகும். அரசாங்கத்துக்கு சொந்தமான உபரி நிலம் 62,652 நிலமற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதனால 38,504 உழவர்கள் பயனடைந்தது. ஓகே, அந்த கேட்டெல்லாம் தேவையில்ல, சும்மா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? புடுங்கி யாருக்குன்னா நிலமற்ற விவசாயிகளுக்கு கொடுத்துறாங்க. அடுத்து வந்து மது விலக்குக்கு விலக்கு. நம்ம ஒண்ணு பார்த்தோம். ராஜாஜியா வந்து கருணாநிதிக்கு ஆப்போசிட்டா போர்க்கொடி தூக்குனாரு. ஏன்னா மது விலக்குக்கு என்ன விலக்கு மது விலக்கு தளர்வுபடுத்திருப்பாரு. கொண்டு வந்தல மது விலக்கு கொண்டு வந்து ராஜாஜி அதை ஏழை எளியோரின் ஏற்றத்துக்காக பல மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு வந்த முதலமைச்சர் கருணாநிதி ஏழை எளிய குடும்ப பெண்கள் குடிகார கணவர்களின் கொடுமைகளுக்கு உள்ளாகி நிரந்தரமாக கண்ணீர் வடிப்பதற்கான மதுபான விற்பனையை அரசாங்கமே எடுத்துக் கொள்வதற்காக தமிழ்நாட்டில் நடைமுறையில் இந்த மது விலக்கை ரத்து செய்தார். மது விலக்கை ரத்து செஞ்சுட்டு கவர்மெண்டே என்ன பண்ணுது, இதை கொண்டு வருது. 1971-72 அரசு திட்டத்தை சட்டப்பேரவையில் சமர்ப்பித்த போது 1971 ஆகஸ்ட் 30ஆம் தேதியிலிருந்து எப்பிலிருந்து 1971 ஆகஸ்ட் 30ஆம் தேதி தமிழ்நாட்டில் மது விலக்கு கைவிடப்படும் என்ற அதிர்ச்சி அறிவிப்பை வெளியிட்டார். ஓகேங்களா? அதிர்ச்சி அறிவிப்பு. அது யாருக்கு? பெண்களுக்கு. ஆனா குடிகாரர்களுக்கு இதுதான் சந்தோஷமான நிகழ்ச்சியா இருந்திருக்கும். 1971 இப்ப ஆகஸ்ட் 30. அதன் பின் ராஜாஜியும் காகிதம் நிறுத்தம் அவரது இல்லத்துக்கு சென்று என்ன பண்ணிட்டாங்க, தயவு செய்து கருணாநிதி அவர்களே இது திட்டத்தை கைவிட வேண்டும் என்று வற்புறுத்தினார். தமிழக அரசின் நிதி நிலைமையை உத்தேசித்து சிறிது காலம் மது விலக்கு ஒத்திவைப்பது தேவைப்படுது என்று அவரிடம் விளக்கினார். அதாவது நிதி நெருக்கடியை தீர்ப்பதற்காக என்ன பண்றாரு, மது விலக்கு தற்காலிகமாக தள்ளி போடப்படுகின்ற தேவையின்றி நிரந்தரமாக நீக்கப்படவில்லை என்றார். சரிங்களா? ஓகே. மது விலக்கை விலக்கி கொள்வதற்காக முதலமைச்சர் கூறிய காரணங்கள்: 1, மக்கள் நலத்திட்டத்தை நிறைவேற்றியதால் அரசாங்கத்தில் ஏற்பட்ட நிதி நெருக்கடி. ஓகே. புதிதாக மது விலக்கை அமல்படுத்தும் மாநிலங்களுக்கு மத்திய அரசு மானியம் கொடுக்காமை. மது விலக்கை அமல்படுத்துற மாநிலங்களுக்கு என்ன பண்ணுது, மத்திய அரசு மானியம் கொடுக்கல. அண்டை மாநிலங்களில் மது விலக்கு இல்ல. ஓகே, எங்க பக்கத்துல
புதுச்சேரிலாம் மதுவிலக்கே கிடையாது. நெருப்பு வளையத்துக்குள் கொளுத்தப்படாத கற்பூரமாக தமிழ்நாடு எத்தனை நாளைக்கு தான் என்ன பண்ணும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? சோ இந்த கேள்விக்கு பதில் அண்ணாவின் லட்சிய கொள்கையில் ஒன்றான மதுவிலக்கு பலியிடப்பட்டது. இதுல என்ன விஷயம்? அண்ணாவோட லட்சிய கொள்கை மதுவிலக்கு பலியிட்டாங்க. நிதி ஆதாரத்துக்காக மட்டும் மதுவிலக்கு என்று அறிவித்த முதலமைச்சர் கருணாநிதி அரசாங்க வருவாய் பெருக்கும் முயற்சியில் முழு மூச்சு முன்னையே தமிழ்நாட்டில் திருச்சி, நெல்லிக்குப்பம் ஆகிய இடங்களில் சாராய தொழிற்சாலைகள் லாபகரமாக இயந்தன. இதுக்கு முன்னாடி திருச்சி, நெல்லிக்குப்பத்துல மதுவிலக்கு நீக்கப்பட்ட பின் ஒவ்வொரு மாநிலம் கல்லு கடைகளும் சாராய கடைகளும் திறக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய கடைகளின் கதவுகள் தாராளமாக திறந்துவிட்டன. ஒயின் பிராந்தி கடைகளில் அமோக விற்பனை. 1973 செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி 1973 செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் கல்லு கடைகள் மூடப்பட்ட பின்னர் பீர், ஒயின், பிராந்தி ஏகபோக விற்பனை அப்படியே அமோகமா இருந்திருக்கும். ஒரு பீர் வாங்கினா ஒரு பீர் ஃப்ரீன்ற மாதிரி வந்திருக்கும். ஓகேங்களா? சோ பீர், ஒயின், பிராந்தி அமோகமாக விற்பனை நடைபெற்றது 1973 செப்டம்பர். எதிர்ப்புகளை பொருட்படுத்தாமல் 1971 ஆகஸ்ட் 30ஆம் தேதி மதுவிலக்குக்கு விடை கொடுக்கப்பட்டது. நான் பாப்பேன் அவர் அந்த தேதியில தான் சொன்னாரு. 1971 ஆகஸ்ட் 30 இருந்து. ஓகே. ஏழையின் சிரிப்பிலிருந்து இறைவனை விலக்கி கொண்டார். பாருங்க, ஏழையின் சிரிப்பில இறைவனை காணும் சொன்னது யாரு? அண்ணா. அதுல இருந்து ஏழையின் சிரிப்பிலிருந்து இறைவனை விலகி கொண்டார். இறைவன் விலகி கொண்டாராம். அண்ணா வழி சென்று மது விலக்கை வெற்றிகரமாக நடத்தி காட்டி காங்கிரஸை விட கழகம் சென்றது என்பதை நிரூபித்து காட்டக்கூடிய அரிய வரலாற்று வாய்ப்பை இழந்தார் முதலமைச்சர் கருணாநிதி. செய்யத்தக்க செயலை செய்யாமல் செயலை செய்யாமல் விட்ட கேட்டை செய்தார் என்று சொல்றாங்க. ஓகே. அமெரிக்க பயணம் 1971 நவம்பர் 8ஆம் தேதி முதலமைச்சர் கருணாநிதி அமெரிக்க அரசாங்கத்தின் அழைப்பை ஏற்று அமெரிக்கா சென்றார். அவருடன் முரசொலி மாறன், நீதித்துறை செயலர் வெங்கட்ராமன், கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் வெங்கடசாமி ஆகியோரும் சென்றனர். வாஷிங்டனில் முதலமைச்சர் அமெரிக்க அரசாங்க உயர்மட்ட அதிகாரிகள் எங்க போனாலும் வாஷிங்டன் போயிடுறாங்க. வாஷிங்டன் முதலமைச்சர் அமெரிக்க அரசாங்க உயர்மட்ட அதிகாரிகளை சந்தித்து பேசினார். வாஷிங்டன்ல உலகிலேயே மிகப்பெரிய பெல்டஸ் வில்லி விவசாய பண்ணையை பார்வையிட்டார். உலகிலேயே பெரிய பெல்டஸ் வில்லி விவசாய பண்ணையை பார்வையிட்டார். கென்னடி முனையில் உள்ள ராக்கெட் தளத்துக்கு சென்றார். அப்புறம் டிஸ்னிலாண்டை பார்த்தார். டிஸ்னிலாண்டு அந்த கார்ட்டூன் இதெல்லாம் பார்த்தாரு. ஆர்லாண்டாவில் அவருக்கும் அளிக்கப்பட்ட சிறப்பு விருந்தில் கலந்து கொண்டார். ஆர்லாண்டாவில் சிகாகோவில் பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்தார். கண்ணறுவை சிகிச்சை நவம்பர் 14 20 முடிந்த பின் சென்னை திரும்பினார். ஓகே. கருணாநிதி அமெரிக்காவில் இருந்தபோது பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் மோகன்ராஜ் வெற்றி பெற்றதா? ஓகேங்களா? கருணாநிதி அமெரிக்காவில் இருந்தபோது பொள்ளாச்சி நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதியில் யார் வெற்றி பெற்றா? திமுக வேட்பாளர் மோகன்ராஜ். பேரை நோட் பண்ணி வச்சுங்க. சிம்சன் பிரச்சனை 1972ஆம் ஆண்டு துவக்கத்தில் சென்னை சிம்சன் கம்பெனி தொழிலாளர்களிடையே தொழிலாளர் சங்க தலைவர் பற்றிய சர்ச்சை இருந்தது. அதுல 72ல சென்னையில சிம்சன் கம்பெனி தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டுச்சு. யார் தலைவர்? திமுகவை சேர்ந்த சங்க தலைவர் காட்டூர் கோபால் மாற்றப்பட வேண்டும் என்று ஒரு பகுதி தொழிலாளர் விரும்பினார். இந்த பிரச்சனையில் மத்திய தொழிலாளர் நல அமைச்சராக இருந்த காடில்கர், மத்திய தொழில் அமைச்சரான காடில்கர் தமிழ்நாடு தொழிலாளர் அமைச்சரை டெல்லிக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொண்டார். மாநில தொழிலாளர் பிரச்சனையில் மத்திய அமைச்சர் தலையிடுவதை விரும்பாத முதலமைச்சர் கருணாநிதி மாநில அமைச்சரை டெல்லிக்கு அனுப்ப மறுத்துவிட்டார். அதன்பின் 1972 ஜனவரி 10ஆம் தேதி சிம்சன் பிரச்சனை பற்றி தொழிற்சங்க தலைவர்களுடன் முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தி உடன்பாடு உருவாகி தொழிலாளர்கள் திரும்பவும் பணிக்கு திரும்பினார். சிம்சன் பிரச்சனையை மத்திய அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் மோகன் குமாரமங்கலமும் சி சுப்பிரமணியம் தான் காரணம் என்றும், சிம்சன் பிரச்சனைக்கு பிறகு அவர்கள் இந்திரா காங்கிரஸ் திமுகவுக்கு இடையே உள்ள உறவு பாதிக்கப்படும் வகையில் நடந்து கொண்டார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கருணாநிதி. அதாவது அப்ப வந்து தொழில் நல அமைச்சர்கள் யாரு அப்படின்னு பார்த்தா சுப்பிரமணியமும் யாரு இன்னொருத்தர் மோகன் குமாரமங்கலமும். ஓகேங்களா? சேலத்தை சார்ந்தவர் அவரு. ஓகேவா? சேலத்தோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பேருனா குமாரமங்கல ஹாஸ்பிட்டல் தான் இருக்கும் சேலம். ஓகேங்களா? மோகன் குமாரமங்கலமும் சுப்பிரமணியம் தான் காரணம் சொல்லி கருணாநிதி குற்றம் சாட்டார். திமுக பிளவுபட்டது. எம்ஜிஆர் வைத்த போர்வடி. இங்கதான் தலைவர் வராது. எம்ஜிஆரின் சினிமா செல்வாக்கை குறைக்கும் வகையில் கருணாநிதி அவரது மகன் மூகா முத்துவை அவரே கதைவசனம் எழுதிய படத்தில் நடிக்க வைத்தார். மூகா முத்து வந்து யாரு? கருணாநிதி வசனம் எழுதல நடிக்க வச்சாரு. முத்துவும் எம்ஜிஆரை போன்றே நடிகலானார். யாரு? இப்பதான் இறந்துட்டாருல சார் ரீசெண்டா. ஓகே. அவர் வந்து இறந்துட்டாரா? ஓகே. கருணாநிதியின் தீவிர ஆர்வமான எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்களை முத்து ரசிகர் மன்றங்கள் ஆக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் முத்து ரசிகர் மன்றம் ஆக்கும் இதுல யார் ஈடுபடுறா? கருணாநிதி ஈடுபடுறான்னு சொல்றாங்க. எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தினர் கிளர்ந்தனர். முத்து ரசிகர் மன்றங்களை கலைக்கப்பட்டன. காற்று எந்த பக்கம் வீசுகிறது என்பதை கண்ட எம்ஜிஆர் அரசியல் சதுரங்க ஆட்டத்தில் அவரது கையை சதுரமையாக நடத்தினார். திமுக பொறுப்பாளர் என்ற முறையில் கலக்க கணக்கில் உள்ள முரண்பாடுகள் பற்றி விளக்கம் கேட்டார். திமுகவின் உயர்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை ஊழல் பரவிவிட்டதாக வெளிப்படையாக பேசலானார். திமுக அமைச்சர்களும் உறவினர்களும் சொத்து கணக்கை வெளியிட வேண்டும் கோரினார். புதிய கட்சி அஇஅதிமுக 1972 அக்டோபர் 2ஆம் தேதி 1972 தேதி நோட் பண்ணி அக்டோபர் 2 காந்தி பிறந்தநாள் சென்னை லாயிட்ஸ் காலனியில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் சென்னை லாயிட்ஸ் காலனி திமுக எங்க உருவாச்சு? சென்னையில 1949 செப்டம்பர் 17ல ராபின்சன் பூங்கால பொது கூட்டம். ஃபர்ஸ்ட் அந்த தொடக்க கூட்டம் தான் ராபின்சன் பூங்கா. எங்க உருவாச்சு? பழந்தை வீதியா என்னது பழங்கார வீதியா? பழங்கார வீதியில நம்பர் 7ஆம் நம்பர் வீட்டுல
பழங்கால விதி 57 நம்பர் வீடு நோட் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா. அதுக்கடுத்தா ராபின்சன்ல வந்து இது இருந்துச்சு. ஓகே. காலனி நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் எம்ஜிஆர் அப்போ அக்டோபர் 2 சென்னை லாய்ட்ஸ் காலனி. எம்ஜிஆர் திமுகவை நேரடியாக தாய் பேசினார். இவரது பேச்சு கழகத்தில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. கழகத்தின் செயற்குழு கூடி தலைமை கழக பொருளாளர் எம்ஜிஆர் கழக கட்டுப்பாட்டை மீறியதற்காகவும் கழகத்துக்கு களங்கம் ஏற்படும் வகையில் செயல்பட்டு வந்தமையாகவும் அவரை கழக பொறுப்பில் இருந்தும் மற்ற கழகத்தின் சாதாரண உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்பிலும் தற்காலிகமாக விலைப்பு தீர்மானத்தை நிறைவேற்றியது அக்டோபர் 10. அக்டோபர் 2 அவர் பேசுறாரு. இந்த இடத்துல வந்து அக்டோபர் 10 வந்து இது பண்ணாங்க. அதன் விளக்கம் கேட்டு எம்ஜிஆர் கடிதம் அனுப்பப்பட்டது. எம்ஜிஆர் மன்னிப்பு கேட்காமையால் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். எம்ஜிஆர் மன்னிப்பு நீக்கப்பட்டார். ஓகேங்களா. அக்டோபர் 13 அப்ப நீக்கப்பட்டார். 1972 அக்டோபர் 18 எம்ஜிஆர் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்ப தொடங்குறாரு? அஇஅதிமுக 1972 அக்டோபர் 18. ஆனா இப்ப என்ன நடக்குன்னா அண்ணாவே மறந்துருச்சு கட்சி, அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. சரி, 1972 அஇஅதிமுக என்ற புதிய கட்சியை துவக்குவதாக அறிவித்தார். அண்ணாவின் உருவம் பொறிக்கப்பட்ட கருப்பு சிவப்பு நிற கொடி முடிவு செய்யப்படுது. அண்ணாவோட உருவம் பொறிக்கப்பட்ட கருப்பு சிவப்பு நிறம். திமுகவோட கட்சியா தானே இருக்கும், மேல கருப்பு கீழே சிவப்புன்னு பார்ப்போமா. அதுல வந்து எக்ஸ்ட்ரா என்னன்னா அண்ணாவோட உருவம் பொறிக்கப்பட்டது. ஓகே. புரட்சி தலைவர் புது கட்சி துவக்கப்பட்ட உடனே நாடாளுமன்ற உறுப்பினர் கே கிருஷ்ணசாமி, எஸ்.டி. சோமசுந்தரம், சட்டப்பேரவை உறுப்பினர் காளிமுத்து, கே கிருஷ்ணசாமி, எஸ்.டி. சோமசுந்தரம், சட்டப்பேரவை உறுப்பினர் காளிமுத்து, 3 ஆதி, எஸ்.எம். துரைராஜ், கவிஞர் முத்துராமலிங்கம், கவிஞர் நாமகிருஷ்ணன், காமராசன், யாரு படிம கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் கவிஞர் காமராசன், நாஞ்சில் மனோகரன் ஆகியோர் அக்கட்சியோடு இணைந்தனர். ஓகேங்களா. கே கிருஷ்ணசாமி கட்சி அமைப்பாளர்கள். ஆயிரக்கணக்கான கட்சி கிளைகள் தமிழ்நாடு தோன்றின. லட்சக்கணக்கானோர் உறுப்பினர்களாக சேர்ந்தனர். புரட்சி நடிகராக இருந்த எம்ஜிஆர் புரட்சி தலைவர் ஆயிட்டார். ஓகேவா. புகார் பட்டியல். எம்ஜிஆரை திமுக விட்டு வெளியேறி புது கட்சி துவங்கிய பின் அவரும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் எம் கல்யாண சுந்தரமும் சேர்ந்து 1972 நவம்பர் 4 தேதி ஆளுநர் கே ஷாவை சந்தித்து திமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார்களை உள்ளடக்கிய மனுவை கொடுத்தனர். யாரு? எம்ஜிஆரும் கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவர் எம் கல்யாண சுந்தரமும் 2 பேர் சேர்ந்து கே ஷாவை. அதன் பின் இவர்கள் டெல்லி சென்று குடியரசுத் தலைவர் வி.வி. கிரியை சந்தித்து தனித்தனியே ஊழல் புகார் பட்டியலை கொடுத்தனர். கருணாநிதி அமைச்சரவை மீது எம்ஜிஆர் 32 புகார்களையும், கருணாநிதி அமைச்சரவை மீது எம்ஜிஆர் 32 புகார்களையும், கல்யாண சுந்தரம் 20 புகார்களையும் புரிந்தனர். குடியரசுத் தலைவர் இப்புகார் மனுக்களை பிரதமர் இந்திரா காந்திக்கு முறைப்படி அனுப்பி வைத்தார். பிரதமர் அப்புகார் மனுக்களை முதலமைச்சர் கருணாநிதிக்கு அனுப்பி விளக்கம் கேட்டார். முதலமைச்சரும் ஒவ்வொரு புகாருக்கும் விளக்கம் அளித்து பதில் அனுப்பினார். 1972 ஆண்டு இறுதியில் தமிழ்நாட்டு அரசியல் வானில் ஊழல் புகார் மேகங்கள் மிகுதியாக காணப்பட்டன. ஓகே. 2 அவைகள், 2 திருமணங்கள். ஓகே. 1972 டிசம்பர் 2 தேதி தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் கரைபடைந்த நாளாகும். எப்போ? 1972 டிசம்பர் 2. என்ன சொல்றாங்க? சட்டப்பேரவைக்குடன் கூடிய எம்ஜிஆர் எழுந்து அமைச்சரவை மக்களின் நம்பிக்கை இழந்து விட்டதால் இனியும் பதவியில் நீடிப்பது சரியில்லை என்றார். யாரு? எம்ஜிஆர் எழுந்து அமைச்சரவை மக்களின் நம்பிக்கை இழந்து விட்டதால் இனியும் பதவி நீடிப்பு சரியில்லை என்றார். சபாநாயகர் மதியழகன் சட்டசபையை கலைத்துவிட்டு மறு தேர்தலை நடத்துங்கள் என்று கூறி சபையை டிசம்பர் 2 தேதி தள்ளி வைத்தார். திமுகவும் தோழமை கட்சியிலும் சேர்ந்த 155 உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு சபாநாயகருக்கு எதிராக, யாருக்கு எதிராக? சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வந்தன. இத்தீர்மானத்தை விவாதி பிறகு 1972 டிசம்பர் 2 தேதி சட்டப்பேரவை கூடிய போது சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம், அமைச்சரவை மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று திமுகவின் ஆற்காடு வீராசாமியும் அதிமுகவின் எம்ஜிஆர் வற்புறுத்தலால் அவை 2 பட்டது. ஒரு பிரிவுக்கு எம்ஜிஆர் ஆதரவாளர் சபாநாயகர் மதியழகனும், மற்றொரு பிரிவுக்கு திமுக ஆதரவாளர் துணை சபாநாயகர் பே. சீனிவாசனும் தலைமை தாங்கினர். 2 திருமணம் நிறைவேற்றப்பட்டதாக 2 சபாநாயகர்களும் முறையே அறிவித்தனர். சபை செத்துவிட்டது என்று கூறி எம்ஜிஆர் வெளியேறினார். அதாவது என்னாச்சுன்னா, ஒரு பக்கம் எம்ஜிஆர் என்ன சொல்றாரு? எம்ஜிஆர் வந்து முதலமைச்சரை வந்து பதவி விலகணும்னு சொல்றாரு. ஊழல் கரை படிஞ்சிருச்சு, பதவி விலடுங்க கருணாநிதி ஐயா அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் மதியழகன், அது வந்து மதியழகன் என்ன சொல்றா? ஆமா, சட்டசபையை கழிச்சுட்டு என்ன பண்ணலாம், மறு தேர்தல் நடத்துன்னு சொல்லி அதுக்கு யாரு சப்போர்ட் பண்றா? திமுகவோட சபாநாயகர் மதியழகனே சப்போர்ட் பண்றாரு. இந்த சமயத்துல திமுக என்ன சொல்லணும்னா, மதியழகன் மீது என்ன பண்றாங்க? சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வராங்க. இப்போ எம்ஜிஆர் ஒரு தீர்மானம், இவரு ஒரு தீர்மானம், 2 தீர்மானம் ஆச்சா? அப்ப 2 பேரும் பிரச்சனை நடப்போதுதான் என்ன பண்றாங்கன்னா, சபாநாயகர் அதாவது அவர் பேர் என்ன, மதியழகன் இருக்கிறது வந்து எம்ஜிஆர் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு அவரு தலைமை தாங்குறாரு. இந்த பக்கம் யாரு? இந்த பக்கம் வந்து ஆற்காடு ராமசாமி கொண்டு வந்த அந்த இந்த தீர்மானம், சபாநாயகரை பதவி விலகணும்னு சொல்லி தீர்மானம் வந்து துணைத் தலைவர் மூலியமா துணை சபாநாயகர் சீனிவாசனும் தலைமை தாங்குறாங்க. 2 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக 2 சபாநாயகர்களும் முறையாக அறிவித்தார். 2மே நிறைவேற்றப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. இதனால சபை செத்து விட்டது என்று எம்ஜிஆர் கூறி வெளியேற்றார். ஓகே. 2மே எப்படி நிறைவேற்றப்படும் சொல்லி வெளியேற்றாங்க. 2 பெரும் விழாக்கள். கருணாநிதி அரசாங்கம் தமிழர் வரலாறு, கலை கலாச்சாரம் ஆகியவற்றுக்கு துவக்கத்திலிருந்தே முன்னுரிமை கொடுத்து வந்தது. அந்த வகையில் அதன் ஆட்சி காலத்தில் 2 பெரும் விழாக்களை விமர்சனம் கொண்டாடியது. 1, 1972 தமிழ் புத்தாண்டு அன்று தஞ்சையில் ராஜராஜ சோழன் சிலை திறப்பு விழா. 1972 புத்தாண்டு எங்க? தமிழ் புத்தாண்டு எப்போ? ஏப்ரல் 14. ஓகேங்களா. தமிழ் புத்தாண்டு அன்று தஞ்சையில் ராஜராஜ சோழன்
சிலை திறப்பு விழாவாகும். விழாவுக்கு நெடுஞ்செழியனை தலைமை தாங்க முதலமைச்சர் ராஜராஜ சோழன் சிலையை திறந்து வைக்க. விழாவுக்கு யார் தலைமை? நெடுஞ்செழியன் தலைமை. முதலமைச்சர் ராஜராஜ சோழன் சிலையை திறந்து வைக்க குன்றக்குடி அடிகளார், மாப்போ சிவஞானம் ஆகியோர் உரையாற்றினர். அன்று இரவு அவ்வை டி.கே. சண்முகத்தின் ராஜராஜ சோழன் நாடகம் நடைபெற்றது. அவ்வை டி.கே. சண்முகம் யாரு? அவை வேஷம் போட்டு நடிப்பான்னு பார்த்தோம் இல்லையா, அவரு. ராஜராஜ சோழன் நாடகம் நடைபெற்றது. அடுத்த பெரிய விழா பூம்புகாரில் நடத்தப்பட்டது 1972 ஏப்ரல் 17ஆம் தேதி. ஓகேங்களா. ஒன்னு ஜனவரி மாசம், இன்னொன்னு ஏப்ரல் மாசம். துவங்கி 2 நாட்கள் நடைபெற்ற பெருவிழாவின் போது கலைக்கூடம், கருத்தரங்கம், பட்டிமன்றம், கவியரங்கம், இன்னிசை போன்ற நிகழ்ச்சிகள் சிறப்பிடம் பெற்றன. சென்னை உலக தமிழ் மாநாடு எந்த அளவிற்கு விழாக்குளம் கொண்டு சென்னை உலக தமிழ் மாநாடு யாரு அண்ணாவோட காலத்துல எப்படி நடந்துச்சோ அந்த அளவுக்கு போல 5 லட்சம் மக்கள் ஊர்வலத்திலும் 2 நாள் விழாவில் 10 லட்சம் மக்களும் 2 நாள் 5 லட்சம் 10 லட்சம் மக்களும் கலந்து கொண்டு நடைபெற்றது என்று மனநிறைவோடு பதிவு செய்தார் கருணாநிதி. அவர்களே பதிவு செஞ்சிருக்கார். திண்டுக்கல் இடைத்தேர்தல். ஆமா லேட்டா இன்னும் 1/2 மணி நேரம். திண்டுக்கல் இடைத்தேர்தல் 1973 மே 20ஆம் தேதி நடைபெற்ற திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல். தமிழ்நாடு அரசியலில் திண்டுக்கல்ல இடைத்தேர்தல் நடந்தது 1973 மே 20. அரசியல் நிகழ்வுகளுக்கான அடிப்படை மாற்றத்தான முன்னறிவிப்பாக இருந்தது. ஓகே. திண்டுக்கல் தொகுதி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜாங்கம் அகால மரணம் அடைந்தால். ஓகே, திண்டுக்கல்லோட திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜாங்கம், அவர் இறந்துட்டாரு. சோ அதனால தேர்தல் இரு கட்சிகள், எப்போ இரு கட்சிகளுக்கும் கௌரவ பிரச்சனை இருந்துச்சு. அதிமுகவுக்கும் இவருக்கும் எம்ஜிஆருக்கும் திமுகவுக்கும். எம்ஜிஆர் சந்தித்த முதல் தேர்தல் இது. அவரது கட்சி வேட்பாளரான வழக்கறிஞர் மாயதேவரை தோற்கடிக்க திமுக அமைச்சர்கள் திண்டுக்கல்லில் முகாமிட்டு தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அப்போ எம்ஜிஆர் சார்பை யார் நிற்கிறது? மாயதேவர். மாயதேவரை எதிர்த்து திமுக வேட்பாளர் பொன் முத்துராமலிங்கம். மாயதேவர் 1,67,434 வாக்கு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளரை தோற்கடித்தார். நோட் பண்ணுங்க, எவ்வளவு? 1,67,434. ஒரு புதுசா வந்த ஒரு கட்சி, அதுவும் 1 வருஷம் கூட ஆகல. அதுலயே அப்ப எம்ஜிஆர் எவ்வளவு செல்வாக்கு பெற்றிருக்கான்னு பாருங்க. காமராசரின் அமைப்பு காங்கிரஸ் 2வது இடத்தை பிடித்தது. காங்கிரஸோட அமைப்பு காங்கிரஸ் 2வது இடத்தை பிடிச்சது. திமுக அப்ப படுதோல்வி அடைஞ்சிருக்கு. இந்திரா காங்கிரஸ் வேட்பாளரும் சுயேட்சை வேட்பாளரும் டெபாசிட் இழந்தனர். திண்டுக்கல் இடைத்தேர்தல் எம்ஜிஆரின் செல்வாக்கியம் அதிமுகவின் வியத்தகு வளர்ச்சியும் எடுத்துக்காட்டு. ஓகேவா. திண்டுக்கல் தேர்தலுக்கு பின் நடைபெற்ற கோயம்புத்தூர், பாண்டிச்சேரி. திண்டுக்கல்ல யார் ஜெயிச்சிருக்கான்னு பாருங்க, சரிங்களா. மாயதேவர், எம்ஜிஆரோட மாயதேவர். ஓகே. பாண்டிச்சேரி இடைத்தேர்தலிலும் திமுக சரிவை அடுத்தது திண்டுக்கல் தேர்தலுக்கு பின்னாடி கோயம்புத்தூர்லையும் பாண்டிச்சேரியும் சரிவை சந்தித்தது. இந்த காலகட்டத்தில் தான் கருணாநிதிக்கு கட் அவுட் வைக்கும் கலாச்சாரமும் சோரொட்டி விளம்பரமும் தனிநபர் வழிபாடும் கட்டவில் திட்டம். இந்த சமயத்துல என்ன பண்றாங்க? இந்த கட் அவுட் வைக்கிற கலாச்சாரம், சூரொட்டி விளம்பரம், தனிநபர் வழிபாடும் கட்டவில் திட்டம். சரிவை சரிகட்ட சுய விளம்பரம் தேவைப்படுகிறது. சுய விளம்பரம் தன்னம்பிக்கையின் மீன் வழிபடும். சோ புரிதலா? அதாவது அவர் சரிவு அடைஞ்சிட்டு வராங்கன்னு தெரிஞ்சதுனால்தான் இந்த விளம்பரங்கள் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. அந்த விளம்பரங்கள் இன்ன வரையும் போயிட்டு இருக்கு. அண்ணா மேம்பாலம் 1973 ஜூலை 17ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் கருணாநிதி திறந்து வைத்தார். அண்ணா மேம்பாலம் எப்போ? 1973 ஜூலை 17 தமிழக முதல்வர் திறந்து வைத்தார். இத்திறப்பு விழா அமைச்சர் நெடுஞ்செழியன் முன்னிலை வைக்க அமைச்சர் சாதிக் பாட்சா தலைமையில் முதலமைச்சர் திறந்து வைத்தார். ஓகே. ஜெமினி மேம்பாலம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அண்ணா மேம்பாலம் என்று அழைக்கப்படும். ஜெமினி மேம்பாலத்தை என்ன வச்சாங்க? அண்ணா மேம்பாலம் சொல்லி பாலத்தின் நீளம் 1250 அடி, அகலம் 48 அடி. சென்னை அண்ணா சாலையில் ஜெமினி சந்திப்பில் கட்டப்பட்டுள்ள இந்த மேம்பாலம் ரூ. 66 லட்சம் செலவில் 21 மாதம் கட்டி முடிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் முதல் முறையாக சென்னை மாநகரின் நெரிசலை குறைக்கவும் புதிய எழில் சேர்க்கவும் போக்குவரத்து வசதியை பெருக்கவும் மேற்கொள்ளப்பட்ட முயற்சி இதுவாகும். அண்ணா மேம்பாலம் திறக்கப்பட்ட பின் மர்மலாங் பாலம், மறைமலை அடிகளார் பாலம். மர்மலாங் பாலம் என்னது? மறைமலை அடிகள் பாலம் என்றும், அடையாறு பாலம் திருவிக்கா பாலம் என்றும், வாலஜா பாலம் காய்த்தியமில்லர் பாலம் என்றும், வெலிங்டன் பாலம் பெரியார் பாலம் என்றும், ஆமில்டன் பாலம் அம்பேத்கர் பாலம் என்றும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. சரிங்களா. மர்மலாங் பாலம் யாரு? மறைமலை அடிகள். ஓகேங்களா. அடையாறு பாலம் திருவிக்கா. அடையாரம் திருவிக்கா. வாலஜா காய்தேம் இல்லத்து. வெலிங்டன் பெரியார். ஆமில்டன் அம்பேத்கர். முப்பெரும் விழா 1973 மே 12ஆம் தேதி கருணாநிதி அரசாங்கம் திருநெல்வேலியில் முப்பெரும் விழா எடுத்தது. ஓகேங்களா. என்னது? 1 சுப்பிரமணிய பாரதி பிறந்து வளர்ந்து எட்டயபுரத்தில் அவரது பூர்வீக இல்லத்தை நினைவு குடமாக்கியது. 2வது கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனுக்கு சிலை எடுத்தது. 3வது பாஞ்சாலங்குறிச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு எழுப்பிய கோட்டையின் திறப்பு விழா 1924 ஆகஸ்ட் 18. அதோட திறப்பு, அதாவது அதுக்கு அடிக்கல் நட்டுப்பாங்க போல அப்போ 1971 மே 12. சரி. மாநில சுயாட்சி தீர்மானம், இதுதான் இம்பார்ட்டன்ட், நமக்கு இதுதான் இம்பார்ட்டன்ட். திராவிட நாடு கோரிக்கை கைவிட்ட பின் திமுக சுயாட்சி கொள்கையை கெட்டியாக பிடித்துக் கொண்டது. அண்ணா அதற்கு உணர்ச்சி உருவம் கொடுத்தார். அவருக்கு பின் முதலமைச்சரான கருணாநிதி சுயாட்சி கொள்கையை அரசாங்க தீர்மானிக்கிறார். 1967ஆம் ஆண்டு திமுக தேர்தல் அறிக்கையில் மாநில உரிமைகள் பாதுகாக்கப்படும், பொருளாதார வளம் இந்தியா முழுவதும் ஒரே சீராக அமைவதற்கும் எஞ்சிய அதிகாரங்கள் யாருக்கிட்ட இருக்கணும்? மாநிலங்களுக்கு. எஞ்சிய அதிகாரம் சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன? எஞ்சிய அதிகாரங்கள் இன்னைக்கு யார்கிட்ட இருக்கு? மத்திய அரசு இருக்கு. அதை சொல்லக்கூடிய ஆர்டிகல் எத்தனை பேர் இருக்கிறீங்க? 247 247 கிட்ட வந்தீங்க. பட் 247 அதிகார பரவல், அதாவது மத்திய அரசுக்கு எத்தனை? 100, மாநில அரசுக்கு 61, பொதுப்பட்டியல்ல இத்தனை இருக்குன்னு சொல்றதா 247. அதிகார பகிர்வை பத்தி சொல்றது 247. அப்போ மிஞ்சி இருக்கக்கூடிய அதிகாரம் அதுதான் 248.
ஓகேவா? எஞ்சி இருக்கிற அதிகாரம் யாருக்கு சொந்தம்? மீதி இருக்கிறது மத்திய அரசுன்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் எவ்வளவு? 248. சரிங்களா? 248. ஆமா ஆமா. ஓகே, கேட்ட உடனே பதில் வந்துடும். ஒரு ப்ரோ தான் கரெக்டா சொல்லிக்கிறார். 247 அவர் சொல்றாரு கரெக்டா. வெரி குட். மாநிலங்களுக்கு தரப்பட வேண்டிய இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் திருத்தப்பட வேண்டிய அவசியத்தை அடிக்கோடிட்டு காட்டியிருந்தது. ஓகே, அதற்கேற்ப 1974 ஏப்ரல் 16ஆம் தேதி இந்தியாவிலே முதலாக மாநில சுயாட்சி தீர்மானத்தை கருணாநிதி அரசாங்கம் நிறைவேற்றது. அப்போ ஏன்னா இந்த வருஷம் தான் கொடியேற்றது. இதெல்லாம் 1974 தான் என்ன பண்றாங்க, முதல்ல மாநில சுயாட்சி தீர்மானத்தை நிறைவேற்றப்பட்ட மாநிலம் எதுன்னு கேட்டா இந்தியா. இது தமிழ்நாடு. இந்தியாவிலே எதுனா தமிழ்நாடு. ஓகே, 1974 ஏப்ரல் 16. ஓகே, கச்சத்தீவு பிரச்சனை. கச்சத்தீவு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே முட்டை வடிவத்தில் உள்ள ஒரு சிறிய தீவு. இந்தியாவுக்கும் இலங்கைக்கு நடுவில் இருக்கிற ஒரு தீவு. இதன் பரப்பளவு 280 ஏக்கர் தான். அவ்வளவுதான், ஜஸ்ட் 280 ஏக்கர். அதாவது 100 ஹெக்டர் வரும்னு நினைக்கிறேன். என்னமே 100 ஹெக்டர் வராது, கம்மியா தான் வரும். ஓகே, ஒரு ஹெக்டர் அதுவே 2.5 ஏக்கர். சரி, இத்தீர்வு ராமேஸ்வரத்திலிருந்து 18 கிலோமீட்டர் யாழ்ப்பாணத்திலிருந்து. இந்த தீவு எங்கிருந்து? ராமேஸ்வரத்திலிருந்து எவ்வளவு தூரம்? வெறும் 18 கிலோமீட்டர். யாழ்ப்பாணத்திலிருந்து 70. யாழ்ப்பாணம் எங்க இருக்கு? இலங்கை. ஓகே, ராமேஸ்வரம் எங்க இருக்கு? தமிழ்நாடு. அப்ப அதாவது இந்தியாவுக்கு கிட்ட இருக்கா யாழ்ப்பாணத்துக்கு கிட்ட இருக்கா? இந்தியாவுக்கு தான் கிட்ட இருக்கு. இத்தீவு ராமேஸ்வரம் 18 கிலோமீட்டர், யாழ்ப்பாணத்து 70 கச்சம் என்றால் ஆமை. ஏன்னா அது ஆமை வடிவில் இருந்தனால பகுதியில் பச்சை அமைகள் அதிகம். எனவே பச்சை தீவு நாளடைவில் கச்சத்தீவு ஆயிற்று. சரி, இத்தீவில் குடிநீர் வசதி இல்லாமையால் தரிசு நிலமாக உள்ளது. இத்தீவின் வடகிழக்கு கடற்கரையில் ஒரு பழைய தேவாலயம் உள்ளது. இதுல வடகிழக்கு கடற்கரையில. ஓகே, ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் நடைபெறும் விழாவில் கலந்து கொள்ள இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் யாத்திரிகர்கள் அங்கு சென்று வந்தனர். மீனவர்கள் இலைப்பாறை தீவை பயன்படுத்தி வந்தனர். கச்சத்தீவு யாருக்கு சொந்தம் என்பது பற்றிய பிரச்சனை இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே இருந்து வந்தது. இரண்டு நாடுகளும் தங்கள் நிலைப்பாட்டை வரலாற்று தொடர்பான ஆவணங்களை ஆதாரமாக காட்டின. 6 ஆண்டுகால அரசியல் மற்றும் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் பின்னர் 1974 மற்றும் 76 ஆண்டுகளில் இந்தியாவும் இலங்கையும் கச்சத்தீவு பற்றிய உடன்படிக்கைகளை செய்து கொண்டன. இந்த ஒப்பந்தங்களின் மூலம் கச்சத்தீவு பிரச்சனை தீர்க்கப்பட்டது. ஓகேங்களா? அதாவது இலங்கைக்கு போயிடுச்சு கச்சத்தீவு, அவ்வளவுதான். இந்திரா காந்தி இந்திய பிரதமர் இருக்கும்போது செய்து கொள்ளப்பட்ட கச்சத்தீவு ஒப்பந்தப்படி கச்சத்தீவு இலங்கையிடம் ஒப்படைக்கப்பட்டது. பால் ஜலசந்திலும் பால் வளைகுடாவிலும் இந்திய இலங்கை கடல் எல்லைகள் வரையறுக்கப்பட்டன. கச்சத்தீவின் மேற்கடற்கரையில் 1 மைல் பரப்பளவுக்கு உட்பட்ட கடற்பகுதி இலங்கையைச் சேர்ந்தது. கச்சத்தீவின் மேற்கடற்கரையில் 1 மைல் பரப்பளவுக்கு உட்பட்ட கடற்பகுதி, அதாவது கச்சத்தீவிலிருந்து ஒரு மைல் கிலோமீட்டர்ல இருக்கிற கடல் வரையும் இலங்கை சேர்ந்தது. அதாவது அந்த எல்லைக்குள் இந்திய மீனவர்கள் சென்று மீன் பிடிக்க கூடாது. இந்திய யாத்திரிகர்களோ மீனவர்களோ கச்சத்தீவு செல்ல இலங்கை அரசாங்கத்திலிருந்து முன் அனுமதியோ அல்லது விசாவோ தேவையில்லை. அதாவது இந்திய மீனவர்கள் அங்கு சென்று ஓய்வு எடுக்கலாம், வலைகளை உலர்த்தி கொள்ளலாம், ஆண்டுதோறும் நடைபெறும் புனித அந்தோனியார் விழாவில் கலந்து கொள்ளலாம். ஓகேங்களா? அதுக்கு இது விட்டாங்க. இந்தியா கச்சத்தீவு பற்றிய ஒப்பந்தங்களை தமிழ்நாட்டு அரசாங்கத்தை கலந்து கொள்ளாமல் தன்னிச்சையாக செய்து கொண்டது. கச்சத்தீவு 1948ஆம் ஆண்டிலிருந்து சென்னை ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டின் தாலுகாக்களில் ஒன்றாகத்தான். ஓகேங்களா? அப்ப கச்சத்தீவு யாரோட கண்ட்ரோல் இருந்தது? 1948ஆம் ஆண்டிலிருந்து ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம் கீழே நம்மளோட கண்ட்ரோல் இருந்துச்சு. ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம் யாரோட கண்ட்ரோல் இருக்குன்னா இவரு 48 யாரு இருப்பாரு? 47 ஓமந்தூர் ராமசாமி வந்துட்டாரு. ஓமந்தூர் ராமசாமி ஆமா ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம். ஆமா, ஓமந்தூர் ராமசாமி. அப்ப நம்ம கண்ட்ரோல் இருக்கு, தமிழ்நாட்டு கண்ட்ரோல் இருக்குது. தமிழ்நாட்டு கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதியை இந்தியா தமிழக அரசின் சம்மதத்தை பெறாமல் இலங்கைக்கு கொடுத்ததை அப்போது இந்த திமுக அரசும் அதற்கு பின் வந்த அண்ணா திமுக அரசும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நடைமுறையில் தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்கரை பகுதியில் சென்று விடுவதால் விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள் நடந்து விடுகின்றன. நடைமுறையில் தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்கரை பகுதியில் சென்று விடல. ஆல்ரெடி என்ன பார்த்த விரும்பத்தகாத சுட்டு கொள்றான். அதானே மீன்பிடிப்பு பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை ஆக்கப்பட்டு அரசியலாக்கப்படுது. சோ அதனால நம்ம கடலுக்குள்ள போனா நம்ம கொள்றான், அவனுக்கு எதுக்கு நம்ம கச்சத்தீவு விட்டு கொடுக்கணும்னு சொல்லி இது வருது. ஓகே, சோ இந்த கச்சத்தீவு பற்றிய ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்படில் உள்ள சிக்கல்கள் பற்றியும் மீன்பிடி உரிமைகள் குறித்த பிரச்சனைகள் பற்றியும் இந்திய இலங்கை அரசாங்கத்தை ராஜதந்திரி அளவில் விவாதித்து தீர்க்கமான முடிவுக்கு வர வேண்டியது. அதாவது இது போயிட்டே இருக்கு. ஓகே, கச்சத்தீவு பற்றிய பிராந்திய அரசியல் தீர்வு காண்பது என்பது நடைமுறை சாத்தியம் உள்ளது. ஏனெனில் இது இரு நாடுகளுக்கும் இடையான பிரச்சனை. ஓகேங்களா? தமிழ்நாடு பிரச்சனை இல்லைன்றாங்க. ஆட்சி கலைப்பு 1975 ஜூன் 26ஆம் தேதி பிரதமர் இந்திரா காந்தி நெருக்கடி நிலை பிரகடனம் செய்தார். எப்போ? 1975 ஜூன் 26. நாடு முழுவதும் ஜெயபிரகாஷ் நாராயண், மொரார்ஜி தேசாய் போன்ற முன்னணி எதிர்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். ஓகேங்களா? நாடு முழுவதும் ஜெயபிரகாஷ் நாராயணும் மொரார்ஜி தேசாய், அப்ப அவர் தான் எதிர்கட்சி தலைவராக இருந்திருப்பாரு. ஓகே, ஆமா. என்ன ரமேஷ்? ஜனதா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க சார். ஜனதா பார்ட்டி. ஜெயபிரகாஷ் ஜனதா கட்சி. ஆமா, ஜெயபிரகாஷ் அதில் தான் மொரார்ஜி தேசாய் எல்லாம் இருந்திருப்பாரு. ஓகே, வெரி குட். பத்திரிகை தணிக்கை நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஓகே, பத்திரிகை தணிக்கை நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்திரா காந்தியின் முற்போக்கு திட்டங்களை வரவேற்ற திமுக அரசாங்கம் அவரது நெருக்கடி நிலை பிரகடனத்தை சர்வதிகாரத்தின் தொடக்கமாக கருதி எதிர்ப்பு தெரிவித்தது. நெருக்கடி நிலைக்கு எதிராக இந்தியாவில் நிறைவேற்றப்பட்ட
முதல் தீர்மானம் இதுதான். எது? அதை தொடர்ந்து 1976 ஜனவரி 31ஆம் தேதி திமுக கலைக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் பக்ருதீன் அலி அகமது அனுப்பிவிட்டார். என்னன்னா இவரை தூக்கி உள்ளே வச்சிருவாங்க, கருணாநிதி தூக்கி உள்ளே வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஓகே. 1976 ஜனவரி 31ஆம் தேதி திமுக அரசு கலைக்கப்பட்டு குடியரசுத் தலைவர் பக்ருதீன் அலி அகமது. அப்போ 1976 யாரு இருக்கிறா? பக்ருதீன் அலி இருக்கார். ஓகேனா? பக்ருதீன் அலி அகமது ஆணை பிறப்பித்தார். தமிழ்நாடு சட்டமன்றம் கலைக்கப்பட்டது. தமிழ்நாட்டை நிர்வகிக்க பி கே தவே, ஆர்.வி. சுப்பிரமணியம் ஆகியோர் ஆளுநர் ஆலோசகர்களாக நியமித்தார். ஓகேங்களா? பி.கே. தவேவும் அடுத்தது யார்? ஆர்.வி. சுப்பிரமணியம். பி.கே. தவேவும் ஆர்.வி. சுப்பிரமணியம். மதிப்பீடு: ஒரு பிராந்திய கட்சியான தேமுக தேசிய கட்சியான காங்கிரசுக்கு பதிலாட்சி பொறுப்பேற்றது சமகால தமிழ்நாட்டு வரலாற்றில் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு. ஓகே. ஆட்சியை கைப்பற்றிய பின் முதலமைச்சர் பொறுப்பிருந்த அண்ணாதுரை திராவிட தமிழ் கட்சிக்கான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தார். அவரது லட்சியத்துக்கு வடிவம் கொடுக்கும் முன் அமரமாகிவிட்டார். இறந்து விட்டால் கருணாநிதி திமுக கட்சியை தொடர்ந்தார். அவரது கதை தான். 1971 சட்டப்பேரவை தேர்தல் பின் அமைந்த கருணாநிதியின் இரண்டாவது ஆட்சியாளத்தில் என்ன பண்ணார்? மது விலக்கு கைவிடப்பட்டது. வேற என்ன பார்த்தோம்? மார்க்கத்தை விட முடிவுதான் முக்கியம் என்ற மனப்பெண் வளராயிற்று. சந்தர்ப்பவாத அரசியலும் தனிமத வழிபடும் ஜனரஞ்சிதமான கவர்ச்சி திட்டங்களும் திமுக அரசின் அடையாளங்களாயின. உட்கட்சி பூசல் தலை தூக்கியது. அதனால்தான் யார் வந்தா? எம்ஜிஆர் வெளியே வந்துட்டாரு. திண்டுக்கல் இடைத்தேர்தல் 1973 திமுகவின் வருங்காலத்தை தீர்மானித்தது. 1973 ஆமா தானே? யாரு ஜெயிச்சா? எம்ஜிஆரோட கட்சியை சேர்ந்த மாயதேவர் ஜெயிச்சாரு. ஓகே. நிறைய 1,67,000 வாக்கு வித்தியாசத்துல தமிழ்நாட்டில் ஆக்கப்பூர்வமான ஆரோக்கியமான அறம் சார்ந்த அரசியலுக்கு பதில் எதிர்மறையான சந்தர்ப்பவாத மோதல் அரசியல் அணுகுமுறை அப்பதான் வேறுவிட்டு வருது. கருணாநிதியின் ஆட்சி கலைப்பு 1976 தமிழ்நாட்டு அரசியலை மடைமாற்றம் செய்தது. அவ்வளவுதான். ஓகேனா? எம்ஜிஆரோட ஆட்சி அது அப்படி சும்மா படிச்சுங்க. ஓகேவா? எம்ஜிஆர் ஜனவரி 17 1917 ஜனவரி 17 பிறந்திருப்பாரு. கண்டி. அவர் அப்பா கோபால நாயக்கர், கோபால மேனன், மருதூர் சத்யபாமா பிறந்திருப்பாரு. எத்தனாவது பையன்? 5வது பையனா? 5வது பையனா பிறந்திருப்பாரு. ஓகேவா? ஸோ அப்புறம் வறுமையில் வாடிச்சு இந்த நாடக வாழ்க்கை அதெல்லாம் தேவை. முக்கியமான அந்த இது இருந்தா மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். வசூல் சக்கரவர்த்தி 1947ஆம் ஆண்டு ஏப்ரல் 11ஆம் தேதி ஏஎஸ்ஏ சாமி இயக்கத்தில் கருணாநிதி கதையை எம்ஜிஆர் என்ன பார்த்தோம்? முதல்ல கதாநாயகன் நடிச்சப்பா ராஜகுமாரி. அதே மாதிரி கருணாநிதி முதல் கதை வசனமும் இதுதான், ராஜகுமாரி. ஞாபகம் இருக்கா? பராசக்தி 1952 53 வரும். 52 பராசக்தி. ஓகேங்களா? முதல் கதை வசனம் அது கிடையாது. அதுக்கு முன்னாடியே அவர் அப்பப்போ சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணாரு. கருணாநிதி குடியரசு என்ற இதுல பெரியார் குடியரசு இதுல அவரை எழுதுறதுக்கு கூப்பிடுவாரு. அந்த சமயத்துல 1947 என்ன பண்ணாருன்னா இவரு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கோவையை சார்ந்த ஒருத்தர் என்ன பண்ணும் படத்துக்கு படம் எழுதி கொடுன்னு வசனம் சொன்னாரு. அந்த படம் கோவை அது இது கூடமே ஏதோ ஒரு பேர் வரும். அந்த பிலிம் இண்டஸ்ட்ரி அந்த இண்டஸ்ட்ரியில எழுதி கொடுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல தான் ராஜகுமார் என்ற படத்துல இது பண்ணுவாங்க. அந்த படத்தோட ஹீரோ எம்ஜிஆர். அதுக்கப்புறம் 2 பேரும் நண்பர்களானு ஒரு டைலாக் படிச்சுமா ஞாபகம் இல்லையா? அதுக்கப்புறம் தான் 1952 சிவாஜி படத்துக்கு எடுத்துக்கிட்டாரு. ஓகேவா? ஸோ அப்போ 1942 ஏப்ரல் 11ஆம் தேதி யாரு? ஏ சாமி கருணாநிதி கதைவசம் எம்ஜிஆர் முதலில் கதாநாயகன் நடித்த வெளியிட்ட படம் ராஜகுமாரி. கதாநாயகனுக்கும் பெயரை புகழையும் பெற்றிருந்தது. இதை தொடர்ந்து மருதநாட்டு இளவரசி நான் பார்த்தலையா? மந்திரகுமாரி, மருதநாட்டு இளவரசி, மர்மயோகி, சர்வதிகாரி, என் தங்கம் பணக்காரி, ஜெனாவோ போன்ற படங்களில் நடித்தார். யாரு? எம்ஜிஆர். இதெல்லாம் நடிக்கிறாரு. கருணாநிதியின் மேகலா பிக்சர்ஸ் நிறுவனத்தின் பங்குதாராகி அக்கம்பெனி தயாரித்த நாம் படத்தில் நடித்தாரு எம்ஜிஆர். அதெல்லாம் நம்ம தேவையில்லை, இதெல்லாம் நம்ம தேவையில்லை. நமக்கு சட்டங்கள் ஏதாவது போட்டு வரணும் பார்க்கணும். திமுகவில் எம்ஜிஆர் 1953 ஏப்ரல் 25, 26 தேதியில் திருச்சியில் நடைபெற்ற திமுக மாவட்ட மாநாட்டில் எம்ஜிஆர் தன்னை முறையாக கழகத்தோடு இணைத்து வந்தார். அப்ப எம்ஜிஆர் எப்போ திமுக சேர்ந்தாரு? 1953 ஏப்ரல் 25, 26 திருச்சியில் நடைபெற்ற திமுக மாவட்ட மாநாடு. சரிங்களா? ஓகே. அப்புறம் கதர் அடை அணிந்தாலும் பெரியார் மற்றும் அண்ணாவின் கொள்கைகளை பின்பற்ற போவதாக முடிவு செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். கதர் அடைனா அதாவது காங்கிரஸை ஃபாலோ பண்ணாலும் நான் பெரியார் மற்றும் அண்ணாவின் கொள்கைகளை பின்பற்றுவேன். நாடோடி மன்னன் திரைப்படத்தில் முதலாக எம்ஜிஆர் திமுக கட்சி கொடியில் தொடரானார். ஆனா உண்மையை சொல்லுவோம்னா எம்ஜிஆர் தான் என்ன பண்ணுவாரு? வெளிப்படையா எல்லா இதுலயும் இது சொல்லுவாரு. அண்ணா பேரை சொல்லுவாரு, திமுக கட்சி கொடியை காட்டுவாரு. 1958 அப்போது மக்கள் கட்சி கொடியை எம்ஜிஆர் கொடியாகவே கருதியதாக குறிப்பிட்டுள்ளார். அது 1957 யாருன்னா ஆர் கண்ணன். 1957 தேர்தல் முடிந்த பின்னர் தேர்தல் செலவை சமாளிக்க எம்ஜிஆர், கே.ஆர். ராமசாமி, எஸ்.எஸ். ராஜேந்திரன், டி.வி. நாராயணசாமி ஊதியம் வாங்கிக் கொள்ளாமல் திரைப்படத்தில் நடிப்பதற்கு முன்வந்தனர். ஆனால் அண்ணா அதற்கு சம்மதிக்கவில்லை. ஓகேங்களா? ஓகே. அண்ணாவின் இதே கனியாறு 1959 ஜனவரி மாதம் சென்னை மாநகராட்சியில் நடைபெற்ற தேர்தலின் போது எம்ஜிஆரை அண்ணாதுரை வீட்டுக்கு அழைத்து கழகத்துக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார் கே. ராஜாராம். சொல்றாரு, அண்ணா என்ன பண்ணா சென்னை மாநகராட்சி நடைபெற்ற தேர்தல் பார்த்தோம் இல்லையா? கருணாநிதியால் வெற்றி பெற்று காமிப்பாரு. ஸோ அதுல 1959 ஜனவரி மாசம் தேர்தலுக்கு யாரை பயன்படுத்துறாங்க? அண்ணாதுரை எம்ஜிஆரை கூப்பிட்டு நடிக்க சொல்றாரு. கழகம் இத்தள்ளி வரலாறு காண வெற்றி பெற்றது. 1962 தேர்தலின் போது எம்ஜிஆர் ஒரு நாளைக்கு 30 to 40 தேர்தல் பொதுக்கூட்டங்களில் பேசி பிரச்சாரம் செய்தாராம். 30 to 40 கூட்டத்துல.
1967 தேர்தலின் போது முதல் சுற்று பிரச்சாரத்தின் போது பல கூட்டங்கள் பங்கேற்று பேசினார். அதன் பின் எம்.ஆர். ராதாவால் சுடப்பட்டு மருத்துவமனையில் கருத்தில் இருக்கும் படங்களுள் பிரச்சார சூழலில் தமிழ்நாடு எங்கும் ஓடிப்பட்டன. எம்ஜிஆர் மருத்துவமனை என்ன வெற்றி பெற்றாரு 1967. அதான் பரங்கிமலை தொகுதி சொன்னமா. பரங்கிமலை தொகுதி எம்ஜிஆர் ஜெயிச்ச தொகுதி வந்து பரங்கிமலை. திமுக கருணாநிதி ஜெயிச்ச கலைஞர் ஜெயிச்ச தொகுதி எது? குளித்தலை. வெரி குட். ஓகேங்களா. எம்ஜிஆர் அண்ணாவின் இதயக்கனி ஆயிட்டார். ஓகே, அவ்வளவுதான். கருணாநிதியின் எட்டிக்காய் 1969 பிப்ரவரி 3ஆம் தேதி அண்ணா இருந்தால் அவருக்கு பின் முதலமைச்சர் கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே தேர்தலில் தொடர்பில் அபஸ்வரம் தோன்றியது. இருவருக்கும் இடையே அரசியல் உறவில் செல்லப்பட்டது. எல்லாம் கதை தான், நமக்கு தேவையில்ல. அண்ணா திமுகவின் எழுச்சி 1975. அண்ணா திமுகவின் எழுச்சி. குடியரசுத் தலைவர் ஆட்சி 1976 பார்த்தோம். 1975 ஜூன் 25ஆம் தேதி இந்திரா காந்தி அம்மா என்ன போட்டாங்க? அவசர நிலை நிலையை போட்டாங்க. அது தமிழ்நாடு குடியரசுத் தலைவர் ஆட்சியின் கீழ் வந்தது. யார் அப்ப குடியரசுத் தலைவர்? பக்ருதீன் இல்லையா? ஓகே. 1976 ஜனவரி 31ஆம் தேதி கருணாநிதியின் அரசாங்கம் கலைக்கப்பட்டது. ஓகே. தமிழ்நாட்டை ஆளுநர் மத்திய அரசாங்கம் அனுப்பிய ஆலோசகர்களின் துணை கொண்டு நிர்வகித்தார். 1972 நவம்பர் 6ஆம் தேதி எம்ஜிஆர் கொடுத்த ஊழல் புகார் அடிப்படையில் சர்க்காரி கமிஷன் அமைப்பது பார்த்தோம் இல்லையா? 1972 நவம்பர் 6. அது 1976 பிப்ரவரி 3 என்னமோ சொல்ல வராங்க. அதன் பின்னர் 1976 ஜனவரி 18ஆம் தேதி நெருக்கடி கால பிரதமர் இந்திரா காந்தி நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு மார்ச் மாதம் அதற்கான தேர்தல் நடைபெறும் என்று அறிவித்தார். 1977 ஜனவரி 18 அந்த அறிவிப்பில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டார் தான் நாடாளுமன்ற தேர்தல் 1977. இதுல யாரு ஜெயிக்கிறா அப்படின்னு பார்த்தா எம்ஜிஆர் ஜெயிக்கிறார். அவ்வளவுதான் விஷயம். ஓகேனா. வேற ஒண்ணும் இல்ல. ஏப்ரல் 14 நெடுஞ்செழியன் திமுக விட்டு வெளியேறி மக்கள் திமுக என்ற தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார். 1977 ஏப்ரல் 15 நெடுஞ்செழியன் திமுக விட்டு வெளியேறி என்ன பண்றாரு? மக்கள் திமுக கட்சி ஆரம்பிச்சிட்டார். ஓகேவா. வேற ஒண்ணும் இல்ல. ஈவேரா பெரியார் டிசம்பர் 1973 டிசம்பர் 24 இறந்துறாரா? ஓகே. அதாவது இதுல என்ன சொல்லுவாங்கன்னா அதிமுக ஜெயிச்சதுக்கான காரணங்கள் நினைக்கிறேன். ஓகே. பேரவை தேர்தல் 4 முனை போட்டியை சந்தித்தது. 1 அதிமுக, 2வது திமுக, 3வது காங்கிரஸ், 4வது ஜனதா. இதற்கிடையே தமிழக அரசியலை கலக்கி கொண்டிருந்த 3 பெருந்தலைவர்கள் இறந்துவிட்டார். 1 யாரு? ராஜாஜி 1972 டிசம்பர் 25. ஓகேங்களா. பெரியார் எப்போ? 1973 டிசம்பர் 24. காமராஜர் 1975 அக்டோபர் 2. ஓகே. அதுதான் ஆச்சு. சுவாதிமுக கட்சி வாணியம்பாடி தொகுதியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளரை ஆதரித்தது. ஓகே. ஓகே. தேர்தல் முடிவுகள். அதிமுக 200 இடத்துல எவ்வளவு இடம் ஜெயிச்சுக்குது? 103. வெறும் 200 இடத்துல தான் அதிமுக போட்டி போட்டுக்குது. எவ்வளவு ஜெயிச்சுக்குது? 140 130 இடம். திமுக படுதோல்வி அடைஞ்சு பாருங்க. 230 கட்சியில எத்தனை தான்? 48 தான் ஜெயிச்சு. 230 வெறும் 48 தான். அதிமுக 200 130. அப்ப எம்ஜிஆர் எவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்கான்னு பாருங்க. ஓகேவா. அவ்வளவுதான். வேற என்ன? வாக்குறுதி எம்ஜிஆர் அமைச்சரவை. அடுத்து முதல் சட்டப்பேரவை நமக்கு தேவையில்லை. ஏதாவது தெலுங்கு சேர்த்து நான்கு சட்டங்கள் இருக்கு, இதை படிச்சலாம். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கல்வி வளர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுப்பது. கல்லூரிகளில் வழக்கத்தில் இருந்த புதுமுக வகுப்பு ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் பதில் மேல்நிலை பள்ளி படிப்பாக நம்ம என்ன பண்ணோம்? இதுக்கு முன்னாடி நீங்க இன்னமும் கேரளா, கர்நாடகா, மும்பை அங்கெல்லாம் போனீங்கன்னா 10th வரையும் தான் இருக்கும் ஸ்கூல் சிஸ்டம் இருக்கும். பள்ளிக்கூடம் 10th வரையும் தான். இந்த +1 +2ன்றதெல்லாம் நம்ம இதுல தான். அங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரீ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் சொல்லுவாங்க, ப்ரீ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், ப்ரீ காலேஜ் செகண்ட் இயர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் காலேஜ். அதை தான் என்ன சொல்றாங்கன்னா புதுமுக வகுப்பு. இன்னமும் இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும், கர்நாடகத்துல இருக்கும். இருக்கீங்களா? ஓகே. ஓகேவா. ஸோ அப்போ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் தான் என்ன வச்சு 10+2+3, அதாவது 10வது முடிக்கணும், 12வது வரையும் 11, 12வது பொதுக்கல்வி, பள்ளி கல்வி, அதுக்கப்புறம் தான் காலேஜ் என்ற கல்வி முறை அறிமுகப்படுத்தப்படுது. அப்போ யாரோட காலத்துல? எம்ஜிஆரோட ஆட்சி காலத்தில். ஓகே. அதாவது 10ஆம் வகுப்பு வரை பள்ளி கல்வி, 2 ஆண்டுகள் மேல்நிலை பள்ளி கல்வி, 3 ஆண்டு கல்வி பட்டப்பட்டது. மதிய உணவு திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. ஆசிரியர்கள் பணிக்கான சூழ்நிலைகள் மேம்படுத்தப்பட்டன. சென்னையில் அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழக சட்டம் 1908. அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழக சட்டம். ஓகேங்களா. தொழில்நுட்ப கழகம்னா அந்த இது சொல்லும்ல, அண்ணா ஐடின்னு சொல்லும்ல, அது. ஆமா, அண்ணா யூனிவர்சிட்டி சார். அண்ணா யூனிவர்சிட்டி 74 வந்துருமே, 78 வருது. ஆமா, கரெக்ட் 78 தான். அண்ணா தொழில்நுட்ப பல்கலை சட்டம். ஓகேங்களா. அண்ணா தொழில்நுட்ப பல்கலை சட்டம் எப்படின்னா 1978. அதன் பின்னர் தஞ்சாவூரில் தமிழ் பல்கலை சட்டம் படிப்போம் இல்லையா? எப்போ? 1981. கோயம்புத்தூர்ல பாரதியார் பல்கலை சட்டம் எப்போ? 1982. பாரதியார். அதே மாதிரி திருச்சியில யாரு? பாரதிதாசன். எல்லாமே 1982 தான். கொடைக்கானலில் அன்னை தெரசா பல்கலைக்கழகம் 1980. இதுவும் கொடைக்கானல்ல என்ன தோன்றுகிறாங்க? அன்னை தெரசா பல்கலைக்கழகம் 1982. அழகப்பா பல்கலைக்கழகம் 1985. காரைக்காலா? அழகப்பா பல்கலைக்கழகம் காரைக்கால். ஓகேங்களா. ஏன்னா கையில எழுதிங்க. இது நமக்கு எங்க யூஸ் ஆகும்னா யூனிட் 9க்கே யூஸ் ஆகும். இந்த பாயிண்ட் வரும். ஓகேவா. 1978 அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழக சட்டம் எப்போ? 1978. தஞ்சாவூர் 1981. தமிழ் பல்கலைக்கழகம் சொல்லுவோம். பாரதி கோயம்புத்தூர் 1982. திருச்சி பாரதிதாசன் 1982. கொடைக்கானல் அன்னை தெரசா பல்கலைக்கழகம் 1982. நம்ம புக்ல 84 இருக்கும். அழகப்பா பல்கலைக்கழகம் 85. தெலுங்கு கங்கை திட்டம், இது அவ்வளவு நமக்கு தேவையில்லை. சென்னை 1980 சென்னைக்கு கொண்டு வரப்படும் நீரின் அளவு. ஓகே. பெரியார் நூற்றாண்டு விழா 1978. ஏன்னா பெரியார் எப்ப பிறந்தாரு?
1879. ஓகேங்களா. அதோட சேர்ந்தோம்னா 1978 தான் 100வது பிறந்த நாள். அதனாலதான் 100ஆம் திட்டம். ஸோ 1978 செப்டம்பர் 18, 19 நாட்களில் ஈரோடு நகரில் பெரியார் நூற்றாண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் இந்திய துணை பிரதமர் ஜெகஜீவன் ராம், முதலமைச்சர் எம்ஜிஆர் உள்ளிட்ட பல பிரமுகர்கள். இந்த விழாவை விட்டு 1978 அக்டோபர் 19ஆம் தேதி பெரியாரின் தமிழ் எழுத்து திட்டம். நம்ம 78 நமக்கு தெரியும், ஆனா என்ன தேதி? அக்டோபர் 19, 1978 அக்டோபர் 19. ஓகேங்களா. 7-8 வருது. இன்னொரு நினைச்சுங்க. பெரியாரின் தமிழ் எழுத்து திட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதனுடைய கல்வி திட்டம் அதெல்லாம் பார்த்துலாம், வேற ஒண்ணும் கிடையாது. பெரியார் மாவட்டம். பெரியாரின் நூற்றாண்டு விழாவின் ஒரு பகுதியாக கோவை மாவட்டம் 2ஆக பிரிக்கப்பட்டு ஈரோட்டை தலைநகரமாக கொண்டு பெரியார், அப்போ ஈரோடுன்றது கோவை மாவட்டமா தான் இருந்திருக்குது. ஈரோட்டை தலைநகரமாக கொண்டு பெரியார் மாவட்டம் அமைக்கப்பட்டது. ஓகேங்களா. ஈரோடு தலைநகரம் பெரியார் மாவட்டம். நினைவில்லம். காமராசர் நினைவில்லம். காமராஜர் சென்னை தியாகராய நகர் திருமலை பிள்ளை ரோட்டில் வாழ்ந்த சென்னை தியாகராய நகர் திருமலை பிள்ளை ரோட்டில் ஓகேங்களா. தியாகராய நகர் திருமலை பிள்ளை ரோட்டில் வாழ்ந்த இல்லத்தை 3,08,000 ரூபாய்க்கு வாங்கி அதை காமராஜர் நினைவில்லமாக மாற்றப்பட்டது எம்ஜிஆர் காலத்துல. கேரள ஆளுநர் ஜோதி அம்மாள் தலைமை தாங்க எம்ஜிஆர் 1978 அக்டோபர் 19ஆம் தேதி என்ன பண்ணாரு? திறந்து வைத்தார். அதே தேதியில் தான் என்ன பண்ணாரு? அக்டோபர் 19 தான் எழுத்து சீர்திருத்தமும் நடைமுறைப்படுத்தினார். இந்த இல்லத்தில் காமராஜரின் வாழ்நாளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்ச்சிகளை சித்தரிக்கும் புகழ்களை கொண்ட கண்காட்சியை தொடங்கினார். ஓகே. பா ராமச்சந்திரன் திறந்து வைத்தார். அதான் எம்ஜிஆர் சொல்றாங்களா? ஓகே. யாரும் தெரியல. பா ராமச்சந்திரன் யாரும் தெரியல. விவசாயிகள் போராட்டம் 1929 முதல் அப்புறம் சங்கரன் தலைவர் நாராயணசாமி நாயுடு தலைமையில் போராட்டத்தினர் தேவையில்ல. மதுவிலக்கு. பிற்படுத்தப்பட்டவருக்கு சலுகை. ஓகே. அதாவது அரசாங்க சலுகைகளை பெற ஆண்டு வருமானம் எவ்வளவு இருக்கணும்? வெறும் 9,000 இருந்தால் போதும் என்று 1979 ஜூலை 2ஆம் தேதி அறிவிக்கிறார். வேற ஒன்றும் இல்ல. மதுவிலக்கு. இந்தியா முழுவதும் பூர்ண மதுவிலக்கு வர வேண்டும் என்பது காந்தியடிகளின் கனவு திட்டம். இந்திய அரசியல் அமைச்சர் வழிகாட்டும் தேதியில் போதைப்பொருளை தடை செய்யணும். இவர் என்ன பண்றாரு? முதலமைச்சர் மதுவிலக்கு திட்டத்தை தொடர்ந்து நடைபெறும். அண்ணா ஆட்சி பொறுப்பேற்றவன் மதுவிலக்கு. ஓகே. எம்ஜிஆர் என்ன பண்றாரு? கருணாநிதி ஆட்சி பொறுப்பில் நிதிநிலை காரணமாக மதுவிலக்கை வைத்து வருகின்றார். எம்ஜிஆர் திமுக விட்டு வெளியேறி தனி கட்சியை எதிர்க்க போது கருணாநிதி சுமத்திய குற்றச்சாட்டில் மதுவிலக்கை நீக்கியதும் ஒன்றாகும். ஸோ ஓகே. கோவையில் நடைபெற்ற திமுக பொதுவில் மதுவிலக்கு ஒத்திவைப்பு தீர்மானம். அத்தீர்மானம் ஒருமனம் நிறைவேற்ற ஆதரவளித்தார் எம்ஜிஆர். இங்க எம்ஜிஆர் ஆட்சி பொறுப்பேற்ற பூரண மதுவிலக்கை முழு மூச்சுடன். அப்போ எம்ஜிஆர் கலைஞர் மதுவிலக்க தளர்வு பண்றாரு, இவர் மதுவிலக்கு என்ன பண்றாரு? நம்ம நடைமுறைப்படுத்துறாரு. ஓகேங்களா என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஓகே. இன்னும் முடியல. ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்கு எதிராக 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 25 ரூபாய் கட்டணம் செலுத்தி தாசில்தார் அலுவலகத்தில் மது பெர்மிட் பெறலாம் என்று அறிவிக்கப்பட்டது. என்ன பண்றாரு? அதாவது கருணாநிதி ஓபன் பண்ணி விட்டாரு. இவர் என்ன பண்றாருன்னா 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள், ஓகேங்களா, 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்ன பண்ணும்? 25 ரூபாய் கட்டணம் செலுத்தி தாசில்தார் அலுவலகத்துல மது பெர்மிட் பெறலாம் அப்படின்னு மது வாங்கறதுக்கு ஆணை வாங்கணும். யாருக்கிட்ட? தாசில்தார் அலுவலகத்துல அப்படின்னு போட்டாரு. தேர்தலுக்கு முன் இந்த லட்சியமும் கொள்கையும் வாக்குறுதியும் ஆட்சி வந்த பின் நிறைவேற்ற முடியாது. கசப்பான உண்மையை உணர்ந்து கொண்டார் எம்ஜிஆர். ஓகேவா. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இப்போ கிராம கர்ணமுறை. கர்ணமுறை விஓஓ சிஸ்டம். ஓகேங்களா. 1980 நினைக்கிறேன். எம்ஜிஆர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பொறுப்பேற்றணும். அவர் அடுத்த முக்கிய முடிவில் ஒன்று பாரம்பரியமாக வந்த கிராம ஊழியர் முறை நீக்கப்பட்டதாகும். கர்ணம், கிராம முன்சிப் போன்ற பரம்பரை பதவிகள் ஒழிக்கப்பட்டன. அவர்களுக்கு பதிலாக என்ன வச்சு? கிராம நிர்வாக அதிகாரிகள், விஓஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ். இதன் மூலம் கிராம மக்கள் பரம்பரை குடும்பத்தில் தவிர்த்து 1980 தலைநகர் மாற்றம். எம்ஜிஆரின் முதல் ஆட்சி காலத்தின் போது 1977 to 80 தமிழ்நாட்டின் தலைநகரை சென்னையில் எங்க மாத்திக்கிறாரு? திருச்சிக்கு மாற்றுவது பற்றி பரிசீலிக்கப்பட்டது. எம்ஜிஆரின் இந்த யோசனை மக்களிடையே ஆர்வம் கலந்த பரபரப்பையும் அரசியல்வாதிகளையும் விவாத பொருளாகவும் பத்திரிகையில் விமர்சனம் இருந்தது. இதில் திட்டம் நடைமுறை சாத்தியம் என்று கைவிடப்பட்டார். எம்ஜிஆர் யோசனை குறைவர பிரசுரமாயிற்று. ஓகேங்களா. என்ன பண்றாரு? திருச்சிக்கு மாற்றம் நினைக்கிறார். எம்ஜிஆர் பரம்பு 1980 நடைபெற்ற திருப்பத்தூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலின் போது விதிமுறையை வகுத்து கொடுத்தார். அதாவது ஒரு தொகுதியில் மக்கள் பிரதிநிதி இறந்துவிட்டால் அந்த இடத்தை அப்பிரதிநிதி சார்ந்த கட்சிக்கே விட்டு கொடுக்க வேண்டும். அதாவது இடைத்தேர்தலே வேண்டாம், அதே கட்சியில யாரு எந்த மக்கள் பிரதிநிதிகளோ அவங்களே விட்டு கொடுன்னு சொல்லி ஒரு யோசனை சொல்றாரு. அதன்படி திருப்பத்தூர் இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிட்ட இந்திரா காங்கிரஸ் வேட்பாளரை எம்ஜிஆர் வெளியே சென்று ஆதரித்தார். அத்தொகுதிக்கு சென்று, ஏன்னா அந்த இடத்துல அவங்கதான் ஜெயிச்சிருக்காங்க போல. சோ அத்தொகுதிக்கு சென்று பிரச்சாரம் செய்தார். அதற்கு காரணம் அப்போது திமுக பக்கம் இருந்த பிரதமர் இந்திரா காந்தியை தாம் பக்கம் கொண்டு வரணும்னு சொல்லி அத்தொகுதியில் அவரது கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரை பற்றி எம்ஜிஆர் கவலைப்படவில்லை. அதாவது தன்னோட கூட்டணி கட்சி யாரு? காங்கிரஸ் வேட்பாளர், கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர். அதை பத்தி அவர் கண்டுக்கல. யாரு ஜெயிக்கணும்னு போய் பிரச்சாரம் பண்றாரு? தனக்கு ஆப்போசிட்டா திமுகவோட கூட்டணி இருந்த இந்திரா காந்தியோட கட்சி காங்கிரஸ் கட்சி ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ ஏன்னா இந்திரா காந்தியை தாம் பக்கம் இழுக்கணும்னு சொல்லி அதன் பின் பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்த போது எம்ஜிஆர் திருப்பத்தூர் பார்முலாவை பின்பற்றவில்லை. ஏனெனில் அதற்கு போட்டியிட்டவர் திமுக வேட்பாளர். இங்க என்ன பண்ணல, அவர் அந்த யாரு ஜெயிக்கணுமோ அவங்களே ஜெயிக்கணும் விட்டு கொடுக்கல. அத்தொகுதிக்கு அதிமுக வேட்பாளர் நிறுத்தப்பட்டார். அவர் வேட்பாளர் வெற்றி பெற்றார். தனித்து போட்டிட்டு இந்திரா காங்கிரஸ் டெபாசிட் தொகையில் இருந்தார். அவ்வளவுதான். போதும். ஆட்சி கலைப்பு, சட்டப்பேரவை தேர்தல். ஓகே. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை. தேர்தல் முடிவுகள். மீண்டும் முதலமைச்சர் ஆகிறார். 80-84 மீண்டும் முதலமைச்சர் ஆகிறாரு. அப்போ ஏதாவது உறுதிமொழிகள், கொள்கைகள், உலகத்தமிழ் மாநாடு. ஓகேங்களா.
1986 கால்கோல் விழாவும் நடத்தப்பட்டது. இம்மாநிலத்தில் இருந்தால் எம்ஜிஆர் முன்னாள் கதாநாயகி ஜெயலலிதாவின் நாட்டிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தார். எம்ஜிஆரின் வேண்டுகோளை ஏற்று 5ஆம் உலக தமிழ் மாநாடு எங்க நடந்துச்சு? 1981 மதுரையில. இதுலதான் யார் பேசிருப்பாரு? மாந்தர் நாகரிகமும் தமிழர் பண்பாடும் சொல்லி 1981 என்ன டேட்ல நடந்திருக்கும்? 1/5 இல்ல 5/1/1981 அதானே? ஞாபகம் இருக்கா? ஜனவரி மாசம். ஓகேவா? இருக்கீங்களா? 1/5/1981 தான் யார் பேசிருப்பா? தேவநாய பாவனர் பேசிருப்பாரு. 15ஆம் தேதி ஆனா 15/1/1981 இறந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா 5ஆம் தேதி பேசுவாரு, 15ஆம் தேதி இறந்துருவாரு. ஓகே. 1980 மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் ஆய்வரங்கம், வேறு இடங்களில் பொதுமக்களுக்கான நிகழ்ச்சிகள், அலங்கார அணிவகுப்பு, கவிஞர் கண்ணதாசன் தலைமையில் கவியரங்கம், பாவனார் சொல்லாய்வு என இம்மாநாடு ஆடம்பரம், ஆறாவரம், சுயவிளம்பரம் இதுவொன்றி நடைபெற்றது. தமிழக அரசு உலக தமிழ் சங்கத்துக்கான 20 ஏக்கர் நிலத்தை இதுலதான் சொல்லுவாங்கல்ல, உலக தமிழ் சங்கம் அமைக்கப்படும் சொல்லி இதெல்லாம் சொல்லுவாங்க. 1986 கால்கோல் விழாவும் நடத்தப்பட்டது. ஓகேங்களா? எதுக்கு? தமிழக அரசு உலக தமிழ் சங்கம் மதுரையில் இருக்கு இல்லையா, அதுக்கு 20 ஏக்கர் நிலமும் பிளஸ் அதுக்கு கால்கோல் அடிக்கல் நாட்ட விழாவும் 1986 நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தான் எம்ஜிஆர் அவரது முன்னாள் கதாநாயகி யாரு? ஜெயலலிதாவின் நாட்டிய நிகழ்ச்சி ஏற்படுத்தது. அதன் மூலம் எம்ஜிஆர் ஜெயலலிதா நட்பு புதுப்பிக்கப்பட்ட நிகழ்ச்சி பயன்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார் சிகாமணி. மதிய உணவு திட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1982 ஜூலை 1 தேதி. ஓகேங்களா? அப்ப எப்போ மதிய உணவு திட்டம்? அந்த சத்துணவு திட்டம் சொல்லும் இல்லையா, சத்துணவு திட்டம் எப்பனா 1982 ஜூலை 1 தேதி நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஏழை பள்ளி மாணவர் நாம நீதி கட்சியால் அறிமுகப்படுத்தப்பட்டு முதலமைச்சர் காமராஜால் விரிவுபடுத்தப்பட்டு முதலமைச்சர் கருணாநிதியால் பின்பற்றப்பட்டு முதலமைச்சர் எம்ஜிஆரால் மதிப்பு கூட்டப்பட்டு சத்துணவு திட்டமாக மாற்றப்பட்டதுன்னு சொல்லும் இல்லையா, இது எம்ஜிஆரின் தனித்திறன் மிக திட்டமாகும். இத்திட்டம் 1982 ஜூலை 1 தேதி நடைமுறைப்படுத்தப்பட்டது. நம்ம புக்ல ஒரு கேள்வி வரும் எம்ஜிஆர் பத்தி. எம்ஜிஆருக்கு புகழ் தேடி அழியா புகழ் தேடி கொடுத்த திட்டம் ஆப்ஷன்ல காலனி திட்டம், அப்புறம் மதிய உணவு திட்டம், சீருடை திட்டம் இருக்கும். அதுக்கு ஆன்சர் என்னன்னா மதிய உணவு திட்டம் தான். நம்ம ஆளுங்க என்ன நினைப்போம்னா, ஐயோ மதிய உணவு திட்டம் யார் கொண்டு வந்தது? காமராஜர் கொண்டு வந்ததே அப்படின்னு நினைக்கிறீங்க. மதிய உணவு திட்டம் தான் அவர் என்னன்னு மாத்துறாரு. மதிய உணவு திட்டம் மதியத்துல சோறு போடுறது தானே, அததான் சத்துணவு. அந்த மதிய உணவை சத்துணவா மாத்துறாரு, அவ்வளவுதான். அது பேர் மதிய உணவு தான், அந்த உணவு சத்துணவா இருக்கு. ஓகேங்களா? ஆனா நம்ம ஆளுங்க என்ன நெட்ல தேடி தேடி பார்த்து அதுக்கு என்னன்னா காலனி திட்டம், காலனி அந்த இது அப்படின்னு தான் ஆன்சர் போடுறோம். நெட்ல தேடத உண்மை நினைச்சுக்கிறோம். ஓகேங்களா? அது தவறு. சரி. 1982 ஜூலை 1 தேதி நடைமுறைப்படுத்தப்பட்டது சத்துணவு திட்டம். ஏழையில் பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் சத்துணவு. ஓகே. 5 முதல் 14 வயதுப்பட்டவர் தான் வழங்கினாங்க. அப்புறம் பின்னாடி எல்லாருக்கும் இது பண்ணிருப்பாங்க. முதலமைச்சர் இலவச சத்துணவு திட்டம் நிதி ஏற்படுத்தப்பட்டது. ஓகே. அவ்வளவுதான். விவசாய வளர்ச்சி, உணவு நெருக்கடி எல்லாம் கதை தான். எம்ஜிஆர் என்னவோ பிரச்சனையை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு எம்ஜிஆர் 1983 பிப்ரவரி 9 சென்னை கடலில் அண்ணா சமிதிக்கு முன் உண்ணாவிரதத்தை துவங்கினார். ஓகே. இலங்கை தமிழர் பிரச்சனை போயிட்டு 1983 ஜூலை 24 தனி ஈழம் கேட்டு போராடிய விடுதலை புலிகளும் இலங்கை ராணுவத்திற்கும் இடையே யாழ்ப்பாணத்தில் வடபகுதியில் பயங்கர மோதல் ஏற்பட்டது. இந்நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் அரசியல் புயலை ஏற்படுத்தியது. முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் பிரதமர் இந்திரா காந்திக்கு அனுப்பிய தந்தியில் இலங்கையில் உள்ள அப்பாவி தமிழர்களை காப்பாற்ற உரிய நடவடிக்கை என்றும் அந்த பிரச்சனையை ஐநா சபையில் எழுப்ப வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அது மட்டும் இல்ல சார்பில் தமிழ்நாட்டில் பூர்ண கடையெடுப்பு நடத்துகிறார். ஓகே. ஜெயலலிதாவின் எழுச்சி, அதுல ஜெயலலிதா மேடம் போறாங்க. அனைத்து அணிவகுப்பு. ஓகேப்பா, போதும்பா, முடிச்சிடலாம். சரிங்களா? சரிங்களா? போதும். மீதெல்லாம் சும்மா பெரிய முக்கியமான திட்டங்கள் இல்ல. ப்ரீவியஸ் வருஷம் இதுல கம்மியா தான் இருக்கு. இதுவரையும் படிச்சதே போதும். இதுக்கு மேல நம்ம என்ன பண்ணலாம், யூனிட் 9 படிக்கும்போது தமிழக அரசியல அவங்க செஞ்ச சாதனைகள் இருக்கும் இல்லையா, ஷார்ட்டா அதை படிச்சிடலாம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட இந்த புக் ஓவர். ஸோ இந்த புக்ல மீதி நம்ம படிக்க வேண்டிய டாபிக் எது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த லாஸ்ட் ஒண்ணுதான். எது? அந்த இதுதான் தமிழ்நாட்டில் இந்திய தேசிய விடுதலை போராட்டம் அப்படின்ற ஒரு டாபிக் தான். சரிங்களா? மீதி எல்லாத்தையும் ஓரளவு படிச்சுட்டோம். 2-3 பாயிண்ட் சொல்லட்டுங்களா சார்? சொல்லுங்க ரமேஷ்.